இப்போ நான் உங்ககிட்ட ஒரு எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் லைவாக யதார்த்தமாக உங்களோட ஒரு விஷயம் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு ரொம்ப சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் 4வது குழந்தையாக பிறக்கப்பட்டவன். நான் என்னுடைய லைஃப்பில் பேசிக்காக சின்ன வயசில் எதுவுமே எனக்கு கிடைக்கல. அந்த வீட்டோட வாழ்வியலில் சூழலில் எதுவும் கிடைக்காதனால பிறர் மேலே விரக்தி, என் மேலும் விரக்தி. அப்போ அடிப்படையாக இங்கே இருக்கிற எல்லா பேருக்கும் ஒரு பொருள் சரியான சந்தர்ப்பத்தில் கிடைக்கலன்னா நம்ம மேலே விரக்தி, பிறர் மேலே விரக்தி. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 5 வயசில் ஒரு குழந்தைக்கு ஒரு பொருள் ஆசைப்படுதுன்னா அது 5 வயசில் கிடைக்கலனாலும் 7 வயசில் கிடைக்கணும். அது 7 வயசில் கிடைக்கலனாலும் 10 வயசில் கிடைக்கணும். அது 50 வயசு வரைக்கும் கிடைக்கலன்னா அது விரக்தி ஆகும். அப்போ ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் இந்த உலகம் முழுக்க ஒரு ஏழை பல பொருளை பல 1000 ஆண்டுகளாகவே நம்ம சுழற்சியில் எப்படி இருக்குன்னா பல பேர் தேடி தேடி அந்த பொருளை பெற முடியாதனால விரக்தி ஆயிடுறாங்க. அப்போ அவங்க மனம் நொந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா லைஃப்பில் 2-3 செட்டராக பிரிச்சுக்கிறாங்க. இந்த கடவுள் ஒரு 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 பக்கம் அவருடைய கருணை, இன்னொரு பக்கம் லக்கு, இன்னொரு பக்கம் உழைப்பு, இன்னொரு பக்கம் படிப்பு, இந்த மாதிரி பல்வேறுபட்ட பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கனால அப்போ அவங்களையே அவங்க உதாசீனப்படுத்திக்கிறதுக்கும் கஷ்டப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் பல நாள் எனக்கு கிடைக்க வேண்டிய சில பொருட்கள் கிடைக்கல. அப்போ எனக்குள்ள உறவுகளோட மிங்கிள் ஆகிறது கஷ்டம், நண்பர்களோட மிங்கிள் ஆகிறது கஷ்டம். இப்போ முறையான கல்வி தாய் தந்தை கொடுக்க படிக்க வைக்க தயாராக இருக்கிறாங்க. எனக்குள்ள அந்த மாதிரி எண்ணம் பள்ளிக்கூடத்தில் போய் உட்காந்து கல்வியை கற்றுக்கணும்னு எண்ணம் சரியாக இல்லை. ஆசிரியர் தயாராக இருக்கிறாங்க, தாய் தந்தை தயாராக இருக்கிறாங்க. ஆனால் நான் தயாராக இல்லை. நான் தயாராக இல்லைன்னா மனம் தயாராக இல்லை. அப்போ மனம் அங்கே போகும்போது ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அப்போ வாத்தியார் அடிக்கிறது, பேசுறது, திட்டுறது, இதெல்லாம் ஒரு பயத்தை ஏற்படுத்தி அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை விட்டு விலக தோணுது. அப்போ அங்கே ஒரு சர்க்கிள் எனக்கு கட் ஆகுது. அடுத்தது பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரி படிப்புக்கு வரணும், அந்த சர்க்கிளும் கிடைக்கப்படலை. அப்போ ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தருடைய வேலை வாய்ப்போ ஒருத்தருடைய முன்னேற்றத்துக்கோ அவருக்கு ப்ராப்பராக கிடைக்க வேண்டியது கிடைக்காம தள்ளி தள்ளி போகும்போது ஒரு விரக்தியாக போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் போராட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் தள்ளப்பட்டு ஃபேமிலி ரீதியாக மன ரீதியாக வரும்போது ஒரு இடத்துக்குள்ள சென்னையில் 21 ஆண்டுகளாக தொழில் ரீதியாக நான் ஒரு போராடும்போது அந்த தொழிலில் ப்ராப்பராக நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கிற இப்போ தமிழில் இருக்கிற நிறைய 2-3 நடிகர்கள்லாம் பீக்கில் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் சாதாரண ஸ்டேஜில் 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்கும்போது எனக்கு தெரியும் இன்றைக்கி அவங்கெல்லாம் கோடிக்கணக்காக சம்பளம் வாங்குறாங்க. அப்போ அந்த ஸ்டேஜில் அவங்களெல்லாம் நான் அணுகியிருக்கேன், பேசியிருக்கிறேன். அவங்களோட சேர்ந்து ஒரு வேலை செய்யணும்னு நான் தொழில் ரீதியாக பேசி அவங்களோட நெருக்கமாக நான் பயணிச்சிருக்கிறேன். அப்போ அதெல்லாம் சரியான சந்தர்ப்பத்தில் நடக்கப்பட்டிருந்துச்சுன்னா நம்ம லைஃப்பு வேறு மாதிரி மாறி இருக்கும். அப்போ கிட்ட நெருக்கமாக இருந்து நம்ம வேலை செய்வோம் அப்படின்னு ஒரு சூழல்லாம் உருவாகி அந்த வேலை செய்ய முடியாமல் போயிடுச்சு. அப்போ அந்த பொருள் தள்ளி போகும்போது அந்த பொருள் கிடைக்காத போது நமக்குள்ள பெரிய அழுத்தமும் பெரிய கஷ்டமும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி பல நாள் நான் போராடி இருக்கிறேன். அப்போ இதுக்குள்ள என்ன தீர்வு அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை. அப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா என்னுடைய பலவீனம்லாம் இருக்குல்ல, படிப்பு இல்லாதது, நம்ம எங்கெங்கெல்லாம் மைனஸாக இருக்கோமோ அதெல்லாம் இன்னும் பலப்படுத்துவோன்னு நிறைய படித்த அறிஞர்களை தேடுறேன். நிறைய உலகம் சார்ந்து நம்ம சைனீஸ் சார்ந்து உலகத்தில் இருக்கிற பெங்காலி இந்த மாதிரி எல்லா மொழிகளை சார்ந்த திரைப்படங்களையோ நாவல்களையோ இதை மாதிரி வாசிக்கிறவங்க, இதை மாதிரி டச்சில் இருக்கிறவங்களோடலாம் போகிறேன். அப்போ மேம்பட்ட லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜை தாண்டி பிற லாங்குவேஜோட ட்ராவல் ஆகுன்னு எல்லா மொழி சார்ந்த செயலோட நம்ம ஒரு வேலை செஞ்சு பார்க்குறோம். அப்பையும் இந்த மாதிரி என்னோட பணியை திருப்தியாக செஞ்சுக்க முடியலை. அப்பையும் நான் நினச்ச இலக்கை போய் எட்ட முடியலை, அந்த இலக்குக்கிட்ட போக முடியலை. அப்போ தள்ளி போகும்போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயம் வருது. அதே நேரத்தில் அந்த பயத்தை தாண்டியும் ஒரு நல்ல சூழலுக்கு போயிடுவோம் அப்படின்னு கடந்து போயிட்டே இருக்கும்போது நம்மளால் செஞ்சுக்க முடியாத போது ரொம்ப வெக்ஸ் ஆகும்போது சொந்த பந்தம் எல்லாத்தோடையும் தொடர்ந்து ஒரு மனிதனை 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் தமிழ்நாட்டிலே வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பித்தா 5 வருஷம் இல்லை 10 வருஷம் இல்லை 15 வருஷம் போராடலாம். அதுக்குள்ளே ஆட்சிக்கு வரலைன்னா அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்லாம் வேற கட்சிக்கு ஓடி போயிடுவான்.
இல்லை சுற்றி இருக்கிற பப்ளிக் வந்து அவர் சும்மா பேசிக்கிட்டே இருப்பாருங்க, அவர்கிட்ட ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு போயிடுவோம். அப்போ யாருக்கா இருந்தாலும் நீங்கள் அவங்க எவ்வளோ பெரிய அறிஞர்களாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய டேலண்டாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும், சைன் பண்ணி ஆகணும். இப்போ சைன் பண்ணலைன்னா சுற்றி பேக்ரவுண்டு வந்து வீக் ஆயிடும். அப்போ நம்ம சுற்றி இருக்கிற எல்லா சூழல்களுமே ஒரு ஒரு வேற வேற மாதிரி மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்துடும். அப்போ ஒருத்தர் நீண்ட நெடிய நேரம் ஒன்றுமே இல்லாமல் பயணிக்கிறது ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப காலம் தக்க வச்சுக்க முடியாது. அப்போ நீங்கள் லைன் பேட்டில் எப்பயுமே வந்து கரண்டில் உங்களுக்கு வேல்வி எப்படி உங்கள் சொந்த பந்தத்துக்கிட்ட மற்றவங்கள்ட்டலாம் உங்கள் நண்பர்கள்ட்டலாம் வேல்வி உங்களுக்கு எது வருதுன்னா, நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அங்கீகாரம் கிடச்சிருந்தா தான் உங்களை வேல்வியே பண்ணுவாங்க. நீங்கள் நல்லவராக இருக்கிறது இங்கே வந்து முக்கியமே கிடையாது, நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்களா அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமாக ஒரு ஒரு கருதப்படுது. அப்போ உங்களுடைய ப்ரூவ் பண்ணுறதுல தான் நீங்கள் வந்து மற்றவரோட ஒரு சந்தோஷமான ஒரு செயலை வந்து அனுபவிச்சுக்க முடியும், இல்லைன்னா உங்களால் அதை செஞ்சுக்க முடியாது. அப்போ அந்த ப்ரூவ் பண்ணாத போது நமக்குள்ள பயங்கரமான விரக்தி மட்டும் இல்லை, நமக்குள்ளே ஒரு நம்மளால் முடியலை அப்படிங்கிறது என்ன ஆகும்னா, நம்மக்கிட்ட திறமை இருக்குது, நம்மக்கிட்ட மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் யோசிக்க முடியாத ஒரு களத்தில் பெரிய ஃபுட்பால் பிளேயர், பெரிய கிரிக்கெட் பிளேயர், ஆனால் வெளியில் ஒரு ஆடியன்ஸாக உட்காந்துருக்கோம், அவனோட எக்ஸ்ட்ரானரியான பிளேயர். ஆனால் அந்த களத்துக்குள்ள அவன் இருக்க முடியல. காலம் வந்து ஒருத்தனை பார்வையாளனா வச்சிருக்கு, ஒருத்தனை அங்கே ஒரு மைதானத்தில் ஒருத்தனை வச்சிருக்கு. அப்போ மைதானத்தில் இருக்கிறவன் சுமாராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவன், ஆனால் ஜொலிக்கிறான் ஸ்டார் மாதிரி. ஆனால் க்ரௌடோட உட்காந்துருக்கிறவன் அப்படியே கண்ணீரோட உட்காந்துருக்கிறான். அந்த மாதிரி எத்தனையோ இடங்கள்ல, எத்தனையோ இந்த சென்னையில் எத்தனையோ நகரங்களில் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஒரு 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 பொயட்டிக்கான பெரிய ஒரு 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 நாவலை ஒரு யதார்த்தமாக ஒரு வாழ்வியலோட கனெக்ட் பண்ணுற ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு 10க்கும் மேற்பட்ட கதைகளை பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு கதைக்கும் ஒரு குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் தேவைப்படும். ஒரு கதை கரெக்டாக 2:10 2:20 நிமிஷம் தான் ஒரு திரைப்படமாக வருது. அந்த திரைப்படத்துக்கு கதை உருவாக்குறதுக்கு குறைந்தபட்சம் 4 ஆண்டுகள் தேவைப்படும் ஒரு எழுத்தாளர். அப்போ இரவு பகலா படத்தில் இருக்கிற கதாபாத்திரங்கள் மொத்தம் சென்ட்டாக இருக்கிற கதாபாத்திரங்கள் 20 கதாபாத்திரங்கள். ஒரு கதாபாத்திரத்துக்காக ஒரு மனிதன் அவ்வளோ மெனக்கெட்டு உழைக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அந்த உழைப்பு இரவு பகல் பாராத மனைவி, குழந்தை, அந்த சுற்றி இருக்கிற உறவுகள், இவங்கள மேலெல்லாம் மைண்டில் இல்லாமல் அந்த 17 கதாபாத்திரத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு சென்னை வடபள்ளியில் ஆரம்பித்து தேனாம்பட்டை வரைக்கும் நடந்து வந்திருக்கிறேன். தேனாம்பட்டில் ஆரம்பித்து தாம்பரம் வரைக்கும் நடந்து போயிருக்கேன். இந்த மாதிரி அந்த நடந்து போனதுக்கு ரீசன் வந்து காசு இல்லாமல் இல்லை, சென்னையோட கொடுமையான டிராஃபிக் ஒன்று, இன்னொன்று இந்த கதாபாத்திரங்களை உருவாக்குறதுக்கு நமக்கு டைம் தேவைப்படுது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இரவு பகல் பாராமல் ஒரு நடிகனையோ ஒரு நடிகையோ அவங்க யோசிச்சதோட அவங்க மனைவி குழந்தைங்க ஃபீல் பண்ணதோட ஒரு எழுத்தாளன் ஃபீல் பண்ணுறான். அந்த நடிகனை மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் சிரிக்கணும், இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குறதுக்கு அவ்வளோ போராடுறான். இந்த மாதிரி 9-10 ஒரு கதை விஷயங்களை உருவாக்குனாலும் அந்த பிளாட்ஃபார்மில் சரியான இடத்துல நம்மளால் லேண்டிங் பண்ண முடியலை, சரியான சூழலில் பண்ண முடியலை. தமிழில் இருக்கிற ஒரு நல்ல சென்ட்டாக இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் ப்ரொடக்ஷன் நிறுவனத்தோட நம்ம பயணிச்சிருக்கிறோம். ஒரு பெரிய நல்ல ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஆட்களோட நம்ம பயணிச்சிருக்கிறோம். அந்த கால சூழல்களில் பண்ண முடியாதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெக்ஸ் ஆகி வாழ்க்கையில் அப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் நமக்குள்ள ஒரு தியானம் அப்போ வரும்போது, அந்த தியானம் வந்தோடனே எனக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்னுடைய கிரியேட்டிவிட்டி, என்னுடைய எழுத்து இன்னும் மேம்பட்டு ஆணுச்சு. இன்னும் என்னுடைய எழுத்துக்கள், என்னுடைய செயல்பாடுகள் வேற மாதிரி இருந்துச்சு. இதே நீலாங்கரையில் தொடர்ந்து ஒரு அறையில் 3-4 மாதம் தங்கி ஒரு எழுத்து வேலைகளை இதே இடத்துல பண்ணியிருக்கிறேன். ஒரு பிக்கஸ்ட் ஸ்டார் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துலயே நீ தங்கி வேலை செய்யணும்னு அவர் எனக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துருக்குறாரு. அப்போ இந்த மாதிரி உழைப்புகள் எல்லாம் கொடுத்தும் அந்த தியானம் வந்ததுக்கு அப்புறம் என்னால் என்ன செஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்னா, இன்னும் நல்ல கிரியேட்டிவிட்டியாக யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த தியானத்திலேருந்து எனக்கு பிறந்துச்சு. அப்போ தியானத்திலேருந்து எனக்கு என்ன வந்துச்சுன்னா, சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் விடுபட்டு அந்த கதைக்குள்ள ஒரு எப்படி சொல்றேன்னா, நான் ஒரு இன்ஜினியர், தியானம் வந்ததுக்கு அப்புறம் நானே கொத்தனாரா மாறிட்டேன். ஒரு இன்ஜினியரே கொத்தனாரா ஆகி வீடு கட்டினா எப்படி இருக்கும்?
அப்ப எனக்குள்ள இன்னும் சரியான ஒரு சிப்பி மாதிரி இன்னும் அதுக்கு அது செதுக்கிறதுக்கோ அதை உருவாக்குறதுக்கோ அது இன்னும் நுட்பமா அது இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா இதெல்லாம் நடந்து வந்த போது கூட என்னால அதை சரியா போய் ஜெயிக்க முடியல, அந்த சரியா போய் அதை செஞ்சுக்க முடியல. அப்ப அப்படி போராட்டத்துக்குள்ளேயே அந்த வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துக்குள்ள என்னுடைய வாழ்க்கையில இது உன்னுடைய லைஃப் இல்லை, அப்ப என்னுடைய லைஃபை இது உனக்கான தொழில் இல்லை, உனக்கான வேலை இல்லை, உனக்கான பாதை இல்லை, நீ உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உன்னை யாருன்னு தெரியாம இந்த வேலைக்காக தான் நீ அப்படின்னு போராடி இருக்கிற, உன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்துருச்சு, ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருச்சு, அப்ப இதுல இருந்து நீ வெளியில வா அப்படிங்கும் போது என்னால வர முடியல. கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் நம்ம இந்த வேலைகளிலே போராடி இருக்கிறோம். அப்ப இந்த லட்சியத்தை, இந்த உண்மையை இரவு பகலா தூக்கி போட்டுட்டு என்னால வர முடியல. அப்ப நான் தொடர்ந்து வர மறுக்கும் போது எனக்கு இன்னும் அதிகமான சோகம், அதிகமான கஷ்டம். அப்ப இந்த தியானம் எனக்குள்ள ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி அதுல இன்னும் என்னால எதுவுமே செஞ்சுக்க முடியாம ஒரு நிர்பந்தத்துல என்ன அப்படியே தூக்கி வெளியில போட்டுருச்சு. ஒரு சூறைக்காத்து வீட்டுல படுத்திருக்கவரை வெளியில வாப்பான்னு கூப்பிட்டுச்சு, வரல. அடுத்த வாட்டி கூப்பிட்டுச்சு, வரல. அடுத்த வாட்டி என்ன பண்ணுச்சுன்னா கூரையை பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வெளியில ஒடியாந்துட்டேன்ல. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வாட்டி ரொம்ப கேஷுவலா கூப்பிட்டுச்சு, இது உன் தொழில வந்துரு, வரல. ரெண்டாவது வாட்டி வா, வரல. மூணாவது வாட்டி, நாலாவது வாட்டி வறுமையோட உச்சத்துல தூக்கி வெளியில போட்டோன்னே அந்த இடத்துல இருந்து நம்ம வரப்பட்டோம். அப்ப அங்கிருந்து மீண்டும் ஒரு என்ன வந்துச்சுன்னா, பணம் கிடைக்கல, புகழ் கிடைக்கல, பேர் கிடைக்கல, உயர்ந்த இந்த தியானம் கிடைச்சிச்சு. இந்த தியானம் எப்படின்னா, நாம நினைக்கிற மாதிரி கடவுள், சித்தர்கள், ஞானிகள், இங்க எழுதப்பட்டிருக்கிற முறைகள், சொல்லி கொடுக்குற முறைகள் நாம ஃபாலோ பண்றது இந்த மாதிரி அடிப்படையில நான் சொல்லணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட நினைக்கிறேன். ஒரு மனிதனுக்குள்ள ஒரு உயர்ந்த காற்று ஒரு மனிதனுக்குள்ள ஊடுருவு. அப்போ ஒரு உயர்ந்த காற்று ஒரு மனிதனுக்குள்ள அந்த ஊடுருவும் போது அவன் முற்றிலுமாக வழக்கமாக இருக்கிற காற்றுனால அவன் மாறல. அவன் வழக்கத்தை தாண்டி வேற விதமான ஒரு சுவாசம் அவன் சுவாசிக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகுது. அப்ப அந்த சுவாசிக்கிற அந்த சுவாசம் நடக்கும்போது அது எப்படின்னா, ஒரு இசை மாதிரி, ஒரு புல்லாங்குழல்ல இருந்து வருகிற இசை மாதிரி, ஆளே இல்லை, ஆனா ஒரு புல்லாங்குழல்ல இருந்து ஒரு இசைக்கப்படுது, ஒரு இசை வருது. அப்ப அது எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் யாருமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து ஒரு காற்று நமக்குள்ள ஊடுருவும் போது அது எப்படி வரும், எந்த பக்கத்துல இருந்து வரும், எந்த திசையில இருந்து வரும், என்னைக்கு வரும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. திடீர்னு நடந்து போயிட்டே இருப்பேன், திடீர்னு உடல்ல ஒரு எப்படி இருக்கும்னா ஒரு சில்னஸ் மாதிரி உடல் மாறும், திடீர்னு ஒரு அழுத்தம் மாதிரி ஏற்படும். டக்குன்னு நான் என்னன்னா ஒரு சின்ன ஒரு மைல்டா ஒரு மயக்கம் மாதிரி வரும். அப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காரும் போது அப்படியே தன்னையே மறக்கிற மாதிரி ஒரு சூழல் வரும். அப்படி ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயா, ஒவ்வொரு நாளுக்குள்ளேயா இப்படி ஒரு வாழ்க்கையில நமக்குள்ள ஒரு சேஞ்ச் நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த உயர்ந்த காற்று என்ன பண்ணிருச்சுன்னா, என்னுடைய லைஃப்ல ஒவ்வொரு வேலைகளையும் செய்ய விடாம பார்த்துக்குச்சு. அப்ப என் குடும்பம் சார்ந்து, என் வாழ்க்கை சார்ந்து, என் லட்சியம் சார்ந்து நான் போனேன்ல. அப்ப என்ன பண்ணிருச்சுன்னா, அந்த காற்று இங்க ஒரு உயர்ந்த காற்று இங்க வருதுன்னு வச்சுங்களேன், இவங்க இவங்க அப்படின்னு பிரிச்சு ஏதாவது பார்க்குமா? அந்த காற்று அப்படியே வாகித்து இந்த ஹால் முழுக்க ஒரு சுழலை தான் பார்க்கும். இப்ப இந்த ஹால் முழுக்க இருக்கிறவங்க யாரெல்லாம் தெரியாது. அந்த காற்றுனால இவங்கெல்லாம் குளிக்கப்படணும், இவங்கெல்லாம் நனையப்படணும், இவங்கெல்லாம் வேற ஒரு வடிவம் கிடைக்கப்படணும் அப்படின்னா அந்த காற்று உங்க கண்ணுக்கே தெரியாது, அது அப்படியே சுழற்சியா பண்ணும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில அந்த காற்று உள்ள வந்தோடனே என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சொல்லிடுறேன், தியானம் பண்ற எல்லாருக்கும், லைஃப்ல கடவுள், ஞானி, ஒளி இதெல்லாம் இல்லை. என்னுடைய தவறு, என்னுடைய பலவீனம், என்னுடைய பயம், என்னுடைய அந்த சொல்லுவாங்கல்ல அந்த ஈகோ, இது எல்லாமே அந்த காற்று உள்ள வந்தோடனே அது எல்லாம் இல்லாம போயிடுச்சு. அது எப்பப்பெல்லாம் உள்ள வருதோ அப்பப்பெல்லாம் நான் சொல்றதெல்லாம் இல்லாம போகுது. அது எப்பப்பெல்லாம் இல்லாம இருக்கோ அப்பப்பெல்லாம் எனக்கு ஆசை வருது, அப்பப்பெல்லாம் எனக்கு எண்ணம் மேல் நோங்குது, ஐயோ விட்டுட்டோமே, அந்த வேலையை விட்டுட்டோமே, என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற அந்த தாட் வருது. அப்ப திருப்பி அந்த காற்று எனக்குள்ள வாகிக்கும் போது, அந்த காற்றோட செயல் வரும்போது என்ன அறியாமலே நிறைய நல்ல விஷயங்களை நானே பண்றேன். அப்ப நான் திங்க் பண்ணி பார்க்கும்போது இது நான் பண்றேன்னா உள்ள இருக்கிறது பண்ணுதான். இப்ப ரெண்டா பிரிச்சு பார்க்கும்போது நான் பண்ணணும், நான் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்ப என்னுடைய தாட் ப்ராசஸ் என்னன்னா, இந்த தியானமோ இந்த மாதிரி பொது சேவை செய்யறதெல்லாம் 1% கூட எனக்குள்ள அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லை. ஏன்னா ஏன் சூழல் இல்லைன்னா, நானே சோத்துக்கு போராடுறேன், நான் எங்க போய் பொது காரியத்தை செய்ய போறேன், நான் எங்க ஹெல்ப் பண்ண போறேன்,
அப்ப ஏதாவது ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு, அதுல 1% 2% ஏழைகளுக்கு உதவுனா அதுல ஒரு நியாயம் இருக்கும். அவரே சோத்துக்கு போராடும் போது அவர் எங்க போய் உதவ போறாரு? அப்ப எனக்குள்ள அந்த மாதிரி ப்ராசஸ் இல்லை. ஆனா எனக்குள்ள இருக்கிற காற்று அந்த மாதிரி வேலைகளை பார்க்குது. அப்ப அந்த காற்று என்ன பண்ணுதுன்னா, என்கிட்ட ஒரு 10 விஷயம் குழந்தையிலேருந்து மைனஸா இருக்கும். அதெல்லாம் மைனஸ்ன்னு எனக்கே தெரியும். அது நான் மாத்துறதுக்கு பல 20 ஆண்டுகள் கூட போராடி இருக்கேன். சில குணாதிசயத்தை, என்கிட்ட இருக்கிற சில பிஹேவியரை மாற்ற முடியாம 15-20 ஆண்டுகளா அது மாற்றணும். நிறைய நண்பர்கள், நிறைய சுற்றி இருக்கிறவங்கலாம் உங்ககிட்ட இதெல்லாம் மைனஸா இருக்கு, இதனால நீங்க தோல்வியா இருக்கலாம், இதனால உங்களுடைய விஷயங்கள் வேற மாதிரி இருக்குன்னு என்கிட்ட நிறைய பேர் கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நாமளும் அனலைஸ் பண்ணி சில விஷயங்களை மாற்றவும் ட்ரை பண்ணும் போதெல்லாம் மாற்ற முடியல. அப்ப இந்த தியானம் என்ன பண்ணுதுன்னா, நான் எதையுமே மாத்தல, அது என்ன வேலையே செய்ய விடாம ஒட்டுமொத்தமா வேற மாதிரி மாத்திடுச்சு. அப்ப என்னன்னா, நான் இதெல்லாம் மைனஸ் இல்ல, அது என்ன பண்ணிருச்சுன்னா மொத்தமாவே நான் மைனஸ் அப்படின்னு பண்ணிடுச்சு. இப்ப நீயே வேலை செய்யாத, நான் வேலை செய்யறேன் அப்படின்னுச்சு. இப்ப அது என்ன பண்ணுதுன்னா, 10 குணாதிசயம் உங்ககிட்ட மைனஸா இருக்கு, 10 பிளஸ் இருக்குங்கள, 10 பிளஸும் எனக்கு வேண்டாம், 10 மைனஸும் வேண்டாம், ரெண்டையுமே ஓரமா வச்சு இந்த உயர்ந்த காற்றாக நான் ஒரு பணி செய்யறேன். அப்படி அந்த பணியை தொடங்கப்பட்ட போதுதான் இந்த ராமேஸ்வரத்துல ஆன்ம விடுதலை. இப்ப இந்த உயர்ந்த பணியை காசு இல்லாம, உடலை பத்தி கவலைப்படாம, பிறருடைய கருமாவை, பிறருடைய முன்னோர்களுடைய செயலை, முன்னோர்கள் இறந்ததை நுட்பமா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருத்தரால பணி செய்ய முடியுமா? அதுல ஏதோ ஒரு இடத்துல சின்ன உள்நோக்கமாச்சும் வந்துடணும். அப்ப அந்த உள்நோக்கம் வர மாட்டுது. ஏன் வர மாட்டுதுன்னா, நாம இல்ல. கண்டிப்பா இந்த உடலோட இருக்கிற நமக்கு உள்நோக்கம் இருக்கு. ஒண்ணு புகழுக்காக, இல்ல ஏதோ ஒரு உள்நோக்கம் கண்டிப்பா இருக்கும். இதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த உள்நோக்கத்தை வேலை செய்ய விட மாட்டுது அந்த காற்று. அந்த உள்நோக்கத்தை எனக்குள்ள நான் கவனிச்சது, நான் தியானம் பண்ணி நான் பார்த்தது, கடவுள் எல்லாம் பார்க்கல, எனக்குள்ள இருக்கிற கதாபாத்திரத்தை வேலை செய்ய விட மாட்டேன்ருச்சு. அப்ப அவ்வப்போது எனக்குள்ள இருக்கிற என்னுடைய ஃபேமிலி, என்னோட அக்கா பசங்க, என் அண்ணன் பசங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க, இந்த ஒரு சர்க்கிள் இருக்குல்ல, முதல்ல இவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம்ல, இதெல்லாம் அந்த காற்று அடிப்படையாவே கட் பண்ணிடுச்சு. அப்ப தான் அக்கா பசங்க எல்லாம் மைண்ட்ல இல்லாம, இந்த உலகத்துல யாரோ தெரியாதவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் நம்ம கூட பிறந்த மாதிரியும் நம்ம கூட வளர்ந்த மாதிரியும் ஒரு சூழலை அது கிரியேட் பண்ணுச்சு. அப்ப அந்த சூழல்ல தான் இந்த மாதிரி ராமேஸ்வரத்துல அந்த ஆன்ம விடுதலை அப்படிங்கிற ஒரு சூழலை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு பண்ணும்போது, அங்க மனித தன்மையில இல்லாம, மனிதர் இயல்புல இல்லாம, அந்த காற்றோட தன்மை வேற மாதிரி அதோடைய செயல்பாடுகள் இருந்துச்சு. அப்ப சில நேரங்கள்ல பெரிய பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் நம்ம செய்யற வேலையை நாமளே ஆச்சரியப்படுற மாதிரிலாம் நான் நிறைய இடங்கள்ல நானே பார்த்திருக்கிறேன். அப்போ எனக்குள்ள நிறைய பயணத்துக்குள்ள இந்த உயர்ந்த காற்று தான் அடிப்படையா என்னுடைய வாழ்க்கையில அந்த சுயநலம், அந்த தன்னுக்குள்ள இருக்கிற புகழ், தனி மனிதனுடைய அந்த ஆதிக்கம், தனி மனிதனா இருந்து ஒரு மக்கள்கிட்ட 2 முகம் இருக்கும் நம்ம கிட்ட எப்பயுமே. ஒரு குருவா இருந்தாலும் சரி, ஒரு தலைவனா இருந்தாலும் சரி, அது ஒரு விளையாட்டு வீரனா இருந்தாலும் சரி, வீட்டுல ஒரு முகம், வெளியில ஒரு முகம், அது இல்லாம பர்சனலா ஒரு முகம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் எனக்குள்ள எழும்போது அந்த காற்று உள்ள வந்துடும். நான் தியானம் பண்ணி உயர்ந்த தியானத்துல இருக்கிறேங்க. ஆனா அந்த உயர்ந்த தியானத்திலே எனக்கு என்ன தோணும்னா, நம்ம புக்கு எழுதணும், அந்த புக்கு எழுதினோம்னா உலகமே படிக்கணும் அப்படின்லாம் எனக்கு தோணும். அப்ப அந்த உயர்ந்த காற்று புக்கே எழுதக்கூடாது, உலகத்துக்கே தெரியக்கூடாது, நீ ஒண்ணுமே இருக்கக்கூடாது, நீ ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அது மாற்றும். அப்ப ஒருத்தருக்குள்ள புகழ் வேற மாதிரி ஏதோ ஒரு சூழல் எனக்குள்ள மேல் நோங்கும் போது அதை வேற மாதிரி மாத்திட்டு போயிடும். ஒரு பொண்ணு பயங்கரமா இருக்கு அப்படின்னு அப்படியே ஒரு தாட் ப்ராசஸ் வருதுன்னு, அது என்ன பண்ணும்னா ஒரு இறை தோற்றத்துக்குள்ள அதை மாற்றி காட்டிட்டு போயிடும். அப்ப வாழ்க்கைக்குள்ள நம்ம பார்த்தது, நம்ம கவனிச்சது என்னன்னா, எப்பப்பெல்லாம் இந்த மனிதத்தன்மை, எப்பப்பெல்லாம் ஒரு ஆசை, எப்பப்பெல்லாம் ஒரு இண்டிவிஜுவாலிட்டியா நான் மேல் நோங்குறனோ அப்பெல்லாம் இந்த காற்று என்னை அப்படியே தடுத்துரும். அப்ப ஒரு தனி மனிதன் இங்க நிச்சயமா டெஃபினட்டா அவனுடைய செயல்பாடுகள்ல அவன் எவ்வளவு பெரிய நல்லவனா இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு பேஸ் வச்சுக்குவான், அவனுக்குன்னு ஒரு பர்சனல் ஒரு விஷயத்த வச்சுக்குவான். இப்போ உங்களுடைய எல்லாத்துக்குள்ளயுமே என்ன நீங்க நல்லவங்களா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு வச்சுக்குவீங்கல்ல, அது இந்த காற்று வைக்க கூடாது. இந்த காற்றை பொறுத்தளவுக்கு உங்களை ஜீரோவுக்கு கொண்டாந்துடும்.
உங்களை வந்து ஒரு ஒரு வேற மாதிரி அதுதான் இந்த பொது காரியம், உலகத்துக்கே செய்யறது, எல்லா உயிரும் இன்புற்று வாழ்கிறது, எல்லா மதத்தையும் ஜாதியையும் தாண்டி நம்மளாலாம் பேச முடியாது. நீங்க யாரா வேணாலும் இருக்கட்டும், என்னுடைய லைஃப்ல நான் அனலைஸ் பண்ணி சொல்றேன், அவன் ஜாதியே இல்லைன்னாலும் அவனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு துளியாச்சும் அவனுடைய சமூகத்தை முளைச்சிக்கிட்டு இருக்கும். ஒரு சின்னது உறுத்திக்கிட்டே இருக்கும், அவனுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அது ஒரு சின்ன விஷயம் வரும், அந்த சின்ன விஷயம் அவன் வாழ்க்கையில அது மறையவே மறையாது. அப்ப அந்த மாதிரி என்னுடைய லைஃப்ல எத்தனையோ இடங்கள்ல அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போதெல்லாம் இந்த உயர்ந்த காற்று வந்து ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய வேலையை அது வந்து உருவாக்குனுச்சு. அப்ப தியானம் உங்களுக்கெல்லாம் கிடைக்கிறது, தியானம் பண்றது அப்படிங்கிறத தாண்டி ஒரு லைஃப்ல நான் பார்த்தது, நான் உங்ககிட்ட ரொம்ப ப்ராமிசிங்கா சொல்றேன். எங்க அம்மா என்கிட்ட தோத்துருக்காங்க, எங்க அப்பா என்கிட்ட தோத்துருக்கிறார், என் கூட பிறந்த சகோதரர்கள் என்கிட்ட தோத்துருக்கிறாங்க, எனக்கு கொஞ்சோண்டு சின்னோண்டு குட்டி கல்வியை கொடுத்த வாத்தியார் டீச்சர் தோத்துருக்கிறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் என்ன போதனைகள் அறிவுரைகள் சொன்னாலும் நம்மளுடைய மனம் இருக்குல்ல, நம்ம செல்ஃபா எனக்கு ஒன்று தெரியும்பா, நான் ஒன்று செய்வேன்பா அப்படின்னு நம்ம ஒன்று போவோம்ல, அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை பண்ணி தோத்துட்டு திருப்பி நம்ம இப்படி போயிருக்க கூடாதோ, இப்படி வந்திருக்க கூடாதோன்னு வருத்தப்பட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி சூழல் எல்லாத்தையும் அந்த வாய்ப்பு இல்லாம இந்த தியானம் உள்ள வந்து அந்த முழுமையா ஒரு மனிதனை ஒரு நல்லவன் அப்படிங்கிறது கிடையாது, அவனுடைய பணியை வேற மாதிரி மாற்றி விட்டு போயிடுச்சு. அப்ப முழு நேரமும், அப்போ ஒருத்தர் எப்படி இருக்கிறாருன்னா முழு நேரமும் பிறருக்காக வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு ஒரு தனி மனிதனுக்கு வருமா? நீங்களே சொல்லுங்க. உங்க வீட்டில் இருக்கிற உங்க அம்மாவோ, உங்க அப்பாவோ, உங்க பிரதரோ, இல்லை நீங்களோ ஒரு நாளைக்கு 2 hours 3 hours 4 hours வேணா பிறருக்காக உதவுவீங்க, பிறருக்காக வேலை செய்வீங்க. எனி டைம் 24 மணி நேரமும் நீங்க வந்து பிறருக்காக பணி செய்ய முடியுமா? பிறருக்காக நீங்க வந்து யோசிக்க முடியுமா? பிறருக்காக உங்களையே நீங்க வந்து அர்ப்பணிக்க முடியுமானா முடியவே முடியாது. நீங்க என்ன பண்ணாலும், காளியை கும்பிட்டாலோ, சிவனை கும்பிட்டாலோ, அல்லாவை கும்பிட்டாலோ, இயேசுவை கும்பிட்டாலோ, அதுல நிச்சயமா நீங்க கும்பிட்றதுல ஒரு உள்நோக்கம் உங்களை அறியாமே இருக்கும். அப்ப உங்களுக்காக, உங்க தேவைக்காக ஏதோ ஒரு இடத்துக்குள்ள அதை நகர்ந்து தான் நீங்க போவீங்க. ஆனா இந்த காற்று வந்து அதை செய்ய விடுறதே இல்லை. அப்ப பெரிய பண்டைய காலத்திலேருந்து ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்ன செயல்படவே விடாது இந்த காற்று. அப்ப இந்த மாதிரி காற்று கிடைக்கவே கிடைக்காதான். அப்ப கிடைச்சிச்சுன்னா அது என்னன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க இந்த உலகத்துல ரொம்ப உயர்ந்த செயல்கள்லாம் செய்வீங்களாம். நீங்க உங்க அம்மாவோட இருப்பீங்க, உங்க அப்பாவோட இருப்பீங்க, உங்க மனைவியோட இருப்பீங்க, உங்க குழந்தையோட இருப்பீங்க, ஆனா மனிதனா இருக்க மாட்டீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த இடத்துக்குள்ள உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப ஒரு இது சொல்லுவாங்கல்ல, இது வியர்க்கக்கூடிய விஷயமா தான் மாறிடும். அப்ப என் வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல நிறைய நம்ம வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸா, ஒரு நல்ல விஷயமா நிறைய விஷயங்கள்ல அது வெளிப்பட்டதுக்கு காரணம் அந்த காற்று தான். அப்ப இந்த காற்றோட தன்மை நம்மள என்ன பண்ணுதுன்னா, அடுத்த இடத்துக்கு இந்த மக்கள்கிட்ட என்ன மாதிரி எல்லாம் டிஸ்கஷன் தேவை, எங்க மிஸ் ஆகுது. வாழ்க்கையில நம்ம எல்லாருமே 3 வேளை கண்டிப்பா சாப்பிடணும், நல்ல 2 வேளை குளிக்கணும், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்ல ஜுவல்ஸோ நல்ல பொருட்களோ நம்ம பயன்படுத்தணும், நம்ம காரோ வீடோ எல்லாம் ஓகே. ஆனா அதை தாண்டி நமக்குள்ள ஒரு சின்ன வட்டம் இருக்கு, அந்த வட்டத்தை விட்டு வெளியில வர மாட்டோம், அந்த சர்க்கிளை விட்டு நம்ம வரமாட்டோம். அந்த சர்க்கிளை தாண்டி ஒண்ணு இருக்கு, அத மக்கள் வந்து அந்த அவங்களுடைய உடல் ரீதியா மன ரீதியா அதை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை இல்லாம தவிக்கிறாங்க. அப்ப நீங்க உன்னுடைய வடிவத்துல அந்த விஷயத்த மக்கள்கிட்ட பேசும்போது, இல்ல நீ போகும்போது உன் வழியாக அந்த காற்று கொஞ்சம் அந்த மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உருவானுச்சுன்னா, அந்த குறுகிய மனப்பான்மையில யோசிக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ உங்க வீட்டுல எல்லாம் யாரோ ஒரு முன்னோர்கள்ல, உங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கிடையாது, உங்க வீட்டுல முன்னாடி இருந்த ஒரு முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வித்தியாசமான உங்க வீட்டுல ஒரு செடி மரங்கள் வச்சிருப்பாங்க. அந்த செடி மரங்கள் வந்து அந்த தெருவுக்கே வந்து ஒரு நல்ல சுவாசத்தை அந்த மரம் கொடுத்துருக்கும். இது ரொம்ப முக்கியமானது. அப்ப அவருக்குள்ள ஒரு உள்ளுணர்வு என்னன்னா, ஒரு மரம் அது நிழலை கொடுக்கறது கிடையாது, அதுக்குள்ளேருந்து வர்ற ஆக்சிஜன் வந்து வேற லெவல்ல ஒரு ஆக்சிஜன் இருக்கும். அப்ப அந்த தெருவுக்கு தேவையான ஒரு காற்றை கிடைக்கிறதுக்கு உங்க முன்னோர்கள்லாம் முன்னாடி உங்க வீட்டுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு பின்னாடியோ ஏதோ ஒரு மரக்கண்களை ஏதோ ஒரு விஷயத்தை நட்டு வச்சுட்டு போனாங்க.
அப்போ நீங்க அதுல நீங்க பயனடைகளை எத்தனையோ பேர் பயனடைஞ்சு எத்தனையோ பேருக்கு ஒரு நன்மையை கொடுத்தாங்க. அதே மாதிரி வடிவத்துல தான் இப்ப நமக்குள்ள அந்த காற்று அது புஷ் பண்ணி கடவுள், அவதாரம், சித்தர்கள் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு இயல்பா இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆணுக்குள்ளையும் பெண்ணுக்குள்ளையும் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு நல்லவன் இருக்கிறான், ஒரு கெட்டவன் இருக்கிறான். ஒரு நல்லவனையும் ஒரு கெட்டவனையும் ரெண்டு பேர்த்தையுமே சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப நல்லவன் என்ன பண்ணிடுவான், அவன் இந்த உலகத்திலே ஒரு 10 நல்லது செஞ்சுட்டு நான் தான் அக்குமாருக்கு தங்கன்றுவான். ஒரு கெட்டவன் என்ன பண்ணிடுவான், 5 கெட்டதை பண்ணிட்டு அடுத்தது இந்த ஊர் உலகத்துல செய்யாததையா நான் செஞ்சுட்டேன்ருவான். இப்ப இவங்க ரெண்டு விஷயத்தையுமே இந்த மாதிரி ஒரு காற்று கிடைச்சிச்சுன்னா அங்க நல்லவனும் கெட்டவனும் வேலை செய்ய மாட்டான். அப்ப நல்லவனும் கெட்டவனும் இந்த உலகத்துல உங்க லைஃபுக்குள்ளெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் சில கதாபாத்திரங்களை நீங்க பாருங்க. நான் என் லைஃப்ல கடந்து வரும்போது நான் பார்த்துருக்கேன். என்னோட சிறு வயதுல என்னுடைய பள்ளி காலத்திலேருந்து நான் பார்த்தவங்கல்ல ஆரம்பத்துல 30 ஆண்டுகள் வரைக்கும் சுத்தமா ரொம்ப பர்ஃபெக்டா இருந்த எத்தனையோ ஆணையும் பெண்ணையும் நான் பார்த்துருக்கிறேன். அவங்க வாழ்க்கையில இப்படியெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நான் பிரமிச்சு போயிருக்கேன். 30 வயசு 35 வயசுக்கு மேல அவங்களே குடிகாரனா போனது, பெண்ணே வாழ்க்கையில தப்பா போனது, பெண்ணே வாழ்க்கையில தோத்து போனவங்க எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி சிறு வயதுல நான் பார்க்கும்போது 16 வயது 17 வயசு பள்ளிக்கூடம் போற வயசுல தண்ணி அடிச்சவன், தப்பா ஒரு பெண்ணையே பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதோ ஒரு வாத்தியாரோட பேசப்பட்ட பெண்ணோ, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கீழ்நிலையில கஷ்டப்பட்டு இருந்தாங்க. 35 ஆண்டுகளுக்கு அப்புறம் கழிச்சு பார்க்குறேன் அவங்க எல்லாம் வேற மாதிரி இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒரு மிகப்பெரிய நல்லவங்களா இருக்கிறாங்க. அப்ப ஒரு ஆச்சரியத்தை எனக்கு ஏற்படுத்துனுச்சு. அப்ப ஒருத்தன் எப்படி மாறிட்டே இருக்கிறான் பாருங்க. இப்ப நல்லவன் எப்ப வேணாலும் கெட்டவனா மாறலாம், ஒரு கெட்டவன் எப்ப வேணாலும் நல்லவனா மாறலாம். ஆனா இந்த நல்லவன் கெட்டவனை ஒரு தனி மனிதன் ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கு. அப்ப நம்ம லைஃபுக்குள்ள நல்லவங்க கெட்டவங்க தாண்டி நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம லைஃப்ல நம்ம ஜெயிச்சே ஆகணும். அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. அந்த வெற்றி நம்ம வீட்டுக்கான வெற்றியா இருக்கக்கூடாது. அந்த வெற்றி இன்னும் கொஞ்சம் பரவி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயும் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் உன்னுடைய வெற்றி அது உன் வீட்டுக்கோ ஒரு 10 பேத்துக்கோ செலிப்ரேஷனா இருக்கக்கூடாது. அது வேற மாதிரி ஒண்ணு இருக்கணும். அப்ப இருக்கணும்னா உனக்குள்ள ஒரு நல்ல தன்மை அது உருவாக்கப்படணும், அது கிடைக்கப்படணும். அதான் ரொம்ப முக்கியமான வடிவமா இருக்கு. அப்ப அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா கிடைக்கப்படணும். எல்லா ஞானிகளும் பேசியிருக்கிறாங்க, எல்லா புத்தகமும் இருக்கு. இந்த உலகம் முழுக்க நம்ம அதை நோக்கி தான் நம்ம கொஞ்சம் கெட்டவனா வாழ்ந்துட்டோம், நம்ம கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறோம், நம்ம கொஞ்சம் நோயில இருக்கிறோம். அப்ப தியானம் பண்ணுவோம், குருவை நோக்கி போவோம், நல்ல நல்ல புத்தகத்தை படிப்போம், அப்ப நல்லவளா மாறிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு செக் வைக்கிறாங்க. அதுக்குள்ள இயற்கை என்ன சொல்லுதுன்னா, நீ கடவுள் நோக்கணும், குருவை நோக்கணும், ஒரு புத்தகத்தை நோக்கணும், அது இயல்பா நடக்கணுங்கிறாங்க, அது செயற்கையா நடக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் நல்லவனா ஆகணுங்கிறதுக்காக தியானம் பண்ணல. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப சில பேர் நல்லவனா ஆகணுங்கிறதுக்காக தியானம் பண்றாங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா இதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒண்ணு நினைக்கிறாங்க. அப்புறம் இதுக்குள்ள அவங்க பரம்பரைக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ள அப்பா அம்மா தியானம் குரு எல்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ள அவங்களுக்குள்ளேயே ஒண்ணு தேடுறாங்க. அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நினைச்ச மாதிரி நம்ம ஒரு விஷயத்த பெற முடியாது அப்படிங்கிறாங்க. இப்ப இது எப்படி அப்படின்னா, இந்த பொருளை இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற இந்த காற்றை எந்த தனி மனிதனாலையும் எடுக்க முடியாதுங்கிறாங்க. எந்த தனி மனிதனாலையும் எந்த ஊதுகோலை வச்சும் உரிய முடியாதுங்கிறாங்க. அப்ப ஒருத்தரை ஒரு சாதாரண ஒரு பெண் இன்னொரு ஆண் அட்மையர் பண்ணிடலாம், ஒரு ஆண் ஒரு பெண் அட்மையர் பண்ணிடலாம். ஆனா அந்த பிரபஞ்சத்தை நீங்க மயக்க முடியாதுங்கிறாங்க. என்ன கொண்டு போய் மயக்க முடியாதுங்கிறாங்க. இரவு முழுக்க நீ மந்திரம் சொல்லு. எத்தனையோ நீங்க பாருங்க, ஆயிரம் ஆண்டுகளா நம்ம ஊர்ல எத்தனையோ பேர் யாகம் வளர்த்தவங்களா இருக்கிறாங்க. 108 யாகம், 58 யாகம், விடிய விடிய மந்திரத்தை இந்த மணியை வச்சு உருட்டினவங்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய லைஃப் எல்லாம் வரலாறுகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுபவத்தை பெற்றுட்டு அவங்கெல்லாம் நொடிஞ்சு போய் விழுந்துட்டாங்க. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் கழிச்சு அவங்க வம்சாவளியில அந்த மாதிரி ஒருத்தர் ஆன்மீக பேக்ட்ராப்பே இல்லாமலாம் போயிருக்காங்க நிறைய பேர். அப்ப இதெல்லாம் என்னன்னா இந்த பிரபஞ்சத்துல இந்த மாதிரி ஒரு சூழலை நாம அப்படி எடுத்துட முடியாது, எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உறுதியா புரிஞ்சுக்கும். அப்ப இதை எப்படி மக்கள்கிட்ட கடத்துறது, எப்படி கொடுக்கறது, எப்படி சொல்றது அப்படின்னா அது
மேக்சிமம் ஒவ்வொரு தனிநபர்களுக்கு உள்ளேயும் ஒரு ஒரு இண்டிபெண்டா நீங்க எப்படி ஒரு ஜெனூனா நடந்துக்கணும் இருக்குல்ல, அந்த மாதிரி தியானத்துல உங்களுக்கு ஒரு ஜெனூனிட்டி வேணுங்கிறாங்க. ஒரு தியானமோ ஒரு குருவையோ நீங்க ஹேண்டில் பண்ற விதம் எப்படின்னா, அதுல ஒரு ஜெனூன் இருக்கணும், அதுல ஒரு தர்மம் இருக்கணும், அதுல ஒரு உண்மையான ஒரு சத்தியம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அதுக்குள்ள என்னன்னா, ஒரு தனிப்பட்ட என்னுடைய நோய், என்னுடைய குடும்ப பிரச்சனை, அதுக்காக எனக்கு ரொம்ப குருவை பிடிக்கும், கிருஷ்ணனை பிடிக்கும், முருகனை பிடிக்குங்கிறதுக்காக ஒரு சிலையை பேத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் முருகன்னா ரொம்ப உயிர், அதுக்காக பழனியில் இருக்கிற சிலையை கருத்திட்டு நம்ம வீட்டில் வச்சுக்க முடியுமா? அப்படி பண்ண முடியாது இல்ல. அதே மாதிரி ஒரு குருவை அப்படியே அணுக முடியாது, அப்படியே அணுகக்கூடாது. அப்ப அதுக்குள்ள ஒரு ஜெனுனிட்டி வேணும். ஒரு எப்படி இருக்கணும்னா, ஒரு தன்னுடைய வேலைய ஒரு தாய்ங்கிறவ என்னன்னா, தாயின்னு சொல்லிக்கிட்டே வேலை செய்வாளா? நான் தான் அம்மா, நான் தான் அப்பா அப்படின்னு 2 பேரும் சொல்லிக்கிட்டேவா இருப்பாங்க? அப்ப தாய் தகப்பனுங்கிறத சொல்லவே வேண்டாம். உங்க வயிற்றுல இருந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தை உங்களை தாய் தந்தைன்னு தான் சொல்ல போகுது. நீங்க நல்லா வளர்த்தாலும் வளர்க்கலனாலும் தாய் தந்தை தான். ஆனா நீங்க தாய் தந்தையா எங்க ப்ரூவ் பண்றது இருக்குன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஜெனுனிட்டி இருக்கு. நீங்க நீங்க எப்படி நடந்துக்க போறீங்க, எப்படி இருந்துக்க போறீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். அப்ப வாழ்க்கையில ஒண்ணும் நீங்க அசைக்க முடியாம கத்துங்க. என்ன மாதிரி ஆளை நீங்க விட்டுட்டீங்கன்னா கூட இன்னொரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் கழிச்சு ஒரு மந்திரமா யாகமா உங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு யார் வேணாலும் வருவாங்க. ஒரு காற்றை கொடுக்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அவ்வளவு சாமானியமா இந்த மாதிரி ஒரு 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 மிங்கிள் பண்றது ரொம்ப கடினமான ஒரு சூழல் இருக்கும். தியானம் மிஷின் மாதிரி சொல்லி தந்து நெத்தியில கையை வச்சு இதை யார் வேணாலும் செஞ்சுட்டு போயிடலாம். ஆனா ஒருத்தர் தொடக்கூடாது, ஒருத்தருக்கு தியானம் சொல்லி கொடுக்க கூடாது. ஆனா அவனுக்கிட்ட ஒரு மேஜிக் நடத்தணும். இதுதான் சவால். ஒருத்தர் தொடவே கூடாதுங்க, ஒருத்தருக்கு தியானம் சொல்லி கொடுக்க கூடாது. ஆனா அவருக்குள்ள ஒரு நல்ல தன்மையை உருவாக்கணும். இவ்வளவுதான் விஷயம். கலப்பை இருக்கக்கூடாது, களக்கட்டு இருக்கக்கூடாது, மம்புட்டி இருக்கக்கூடாது. ஆனா ஒரு வயலை ஒரு கொள்ளைய சுத்தம் பண்ணணும். அதே மாதிரிதான் உங்களை தொடக்கூடாது, நீங்க என்ன தொடக்கூடாது, நான் உங்களை தொடக்கூடாது. ஆனா உங்களை ரெடி பண்ணணும். இப்ப பிரபஞ்சம் எங்க இருக்கு? என்ன தொடுதா? நீங்க சொல்லுங்க. அப்ப யாரை தொடுது? அப்ப அது எப்படி தொடுது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்ப அதோடைய மீட்டிங் எப்படி இருக்கு, அதோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அப்ப இந்த மாதிரி மக்களுக்குள்ள கிடைக்கும் போது அவங்க ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு தோட்டத்தில் விளையிற காயோ பழம் மாதிரி மாறுவாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஒரு யாரு எதிர்பார்க்காத அவங்க குழந்தைக்கோ அவங்க கணவருக்கோ கிடைச்ச கிஃப்ட் எது தெரியுமா? ஒரு இயல்பா இயற்கையா தன்னோட தாயா தகப்பனா இருந்துட்டா அதை தாண்டி வேற என்னங்க இருக்க போகுது? அதை தாண்டி வேற என்ன இருக்க போகுது? இப்போ ஒரு அம்மா இருக்கிறா, அவளை பார்த்தாவே நம்ம சுவாசம் நல்லா ஓடுனா இதை தாண்டி வேற ஏதாவது இருக்குமா? சொல்லுங்க. அம்மா 500 ரூபா கொடுத்தா சுவாசம் ஓடும் அப்படிங்கிறது கிடையாது. அது கிடையாது. ஒரு அம்மாவை பார்க்கும்போது அந்த அந்த அம்மாவுடைய தன்மையில, அந்த அம்மாவுடைய அலைவரிசையில ஒரு மகனுக்கு அவனுடைய சுவாசம் சீராகும் போது அவனுக்குள்ள உறுப்பெல்லாம் நல்ல செயல்பாடுகள்ல வரும். அப்ப நல்ல கரெக்டா பசி எடுக்கும். அப்ப அந்த ஹார்மோன்கள்லாம் சரியா வேலை செய்யும். அப்ப அவன் எங்கேயும் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. 13 வயசுல 12 வயசுலலாம் காமம் மேல் நோங்காது, பித்தம் மேல் நோங்காது. அப்ப ஒரு பெண் குழந்தைக்கோ ஒரு ஆண் குழந்தைக்கோ 12 வயசு 13 வயசுல காமம் பித்தம் 2 மேல் நோங்கும். அப்போ ஒரு தாய் தந்தை கிட்ட அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல தன்மை கிடைக்கப்படணும். வெறும் கேரட்லையும் பீன்ஸ்லையும் அவரைக்காவிலையும் சிக்கன்லையும் மீன்லையும் இந்த மாதிரி சுவாசத்தை கொண்டு வந்துட முடியாது. அப்ப சுவாசங்கிறது என்னன்னா மனம் அப்படின்னு சொல்றோம்ல, மனம்ங்கிறோம்ல, எண்ணங்கிறோம்ல, இந்த எண்ணத்துக்கும் நம்மளுடைய அந்த சுவாசத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்போ ஒருத்தருடைய சுவாசம் சீரா இருக்கும்போது அவருடைய மனம் வேலை செய்யாம போகுதுங்கிறாங்க. இப்ப என்னுடைய லைஃபை நீங்க கரெக்டா ஒரு ஒரு நோட்டு கூட வச்சு எழுதிக்கங்க. இப்ப நான் இருக்கிறேன், 21 வருஷமா தொழிலில் இருக்கிறேன். இந்த தொழிலில் ஜெயிக்க முடியலன்னு எல்லா கடவுளையும் திட்டியிருக்கிறேன், என்னையும் திட்டியிருக்கிறேன். அப்போ ஒரு பலவீனம். அப்போ அந்த பலவீனம் எங்கேருந்து வருதுன்னா என்னுடைய சுவாசம் தாறுமாறா ஓடுது. இப்போ நான் கோவப்படுறேன்னு பயங்கரமா. அப்போ என்னோட சுவாசத்தோட தன்மையை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மாறி. அப்ப என்னுடைய சுவாசம் தாறுமாறா போகும்போது என்னுடைய மனம் பேய் மாதிரி மாறுது, அக்ரோசியா மாறுது. அப்ப என்னுடைய மூளைகள்ல இருக்கிற சிந்தனைகள்லாம் இந்த பஞ்சத்துல வெடுப்பு ஓடனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வெடுப்பு ஓட ஆரம்பிக்கும். அப்ப மூளை என்னுடைய மனம் இது ரெண்டுமே இந்த சுவாசத்தோட தாறுமாறா ஓடுறதுனால ரொம்ப வேற மாதிரி கீழ்நிலையா யோசிக்குது. நம்ம ஜெயிக்கல. அப்ப
எவனுமே ஜெயிக்கக்கூடாது. அப்போ அங்கே போகிற வழியில் ஏதாவது ஒரு தீமையை பண்ணி வச்சுட்டு போயிடணும். அப்போ ஏதாவது ஒரு வன்மத்தை அது வந்து ரிப்ளை பண்ணுது, அது ஏதோ ஒன்று செய்ய நினைக்குது. அப்போ எனக்குள்ள ஒரு காற்று வருதுங்க, அப்படியே உள்ள வந்து காற்று வந்து அந்த தாறுமாறா ஓடுச்சு பார்த்தீங்களா, ஒரு 3 நிமிஷத்துல அந்த அந்த இப்படி 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 ஓடுது, அதை அப்படியே ஒழுங்குபடுத்துது. அப்படியே ஒழுங்குபடுத்தும் போது எனக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, ஒரு மயில் இறக்க வச்சு தலையில் அப்படி வருதுன்னா அப்படி இருக்கும். அப்படியே அந்த மனம் வந்து அப்படியே அமைதியா ஆயிடுச்சுங்க, அப்படியே மூளை அமைதியாயிடுச்சு. அப்படியே கண்ணு வந்து அப்படியே சொருகுது, அப்படியே ஆனந்தத்தில் அப்படியே இருக்கு. அப்ப என்னன்னா, எந்த தப்பான சிந்தனையுமே இல்லை, ஒரு செகண்டு அந்த மனிதத்தன்மையே இல்லை. அப்புறம் அப்படியே அது கண்டினியூ ஆகும்போது நம்ம போய் ஒருத்தரை பார்க்குறோம், அவங்க நம்பவே மாட்டீங்க, என் கூட இருக்கிறவங்க என்னை வந்து புதுசா பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. 1/2 ஹவருக்கு முன்னாடி என்னை பார்த்த பார்வை வேற, 1/2 ஹவருக்கு அப்புறம் பார்க்குற பார்வை வேற. ராமேஸ்வரத்தில் அந்த பாம்பன் பாலத்திலேருந்து வந்து அப்படியே வர்றேன், ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை, சிக்கன் மட்டன் எல்லாம் கிடைக்கணும், ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை. அப்போ நான் வந்து வெறும் கஞ்சி சோறு மட்டும்தான் சாப்பிடணும், அப்படியே ஒரு சூழ்நிலை. காலையில் 10 மணி. அப்போ அந்த ராமேஸ்வரத்தை அப்படி அப்படி அந்த அந்த கடையை வந்து கிராஸ் பண்ணுறேன் காரில், சும்மா லைட்டில் தான் லெஃப்ட்டில் அப்படி சும்மா அப்படி பார்த்தேன். பார்த்துட்டு டக்குன்னு காரை நிப்பாட்டு, அந்த கடையில் போய் சாப்பாடு கேளு அப்படின்னு சொன்னோம். காரை திருப்பிட்டு வந்து அந்த கடை வாசலில் கார் நிற்கிது. அப்போ நம்ம கூட இருக்கிற வண்டி ஓட்டுறவரும் கூட இருக்கிற இன்னொருத்தரும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கிட்ட போய் நான் போய் கார் நிற்கிது, அவர் என்ன பண்ணுறாரு, ஃப்ரைட் ரைஸுக்காக சாப்பாட்டை வடித்து எனக்கு நேராக கொட்டுறாரு. அப்போ அந்த இடத்துக்குள்ள சோறு நான் கேட்கணும், அவர் சோறு வடிக்கிறாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கே தெரியாது, இவங்களுக்கும் தெரியாது. ஆனால் நான் வந்து கார் நின்னோன்னே அவர் என்ன பண்ணுறாரு, சோத்தை தூக்கிட்டு வந்து வடிக்கிறாரு, எனக்கு நேரம் வடிக்கிறாரு. இப்போ இவங்க இறங்கி போய் கேட்க போகிறாங்க, சோறெல்லாம் இல்லைங்க, இது வந்து மத்தியானம் 12:30 மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் தான், இது நான்வெஜ் கடை, உங்கள் சாமியெல்லாம் எங்கெங்கேயோ இருக்கட்டும், எல்லாம் இல்லை, எங்கள் முதலாளி ஊருக்கு போயிருக்காரு, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, உங்கள் முதலாளிகிட்ட பேசுகிறேன். இப்படி அவங்களுக்குள்ள ஒரு 2 நிமிஷம் ஆர்குமெண்ட் போகுது. உள்ளேருந்து ஒரு அம்மா வந்துச்சு. அந்த அம்மா வந்து என்னப்பா இந்த மாதிரி அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் சொல்லிகிட்டே இருக்காங்க. டக்குன்னு அந்த 2 கதாபாத்திரமே சாப்பாடு ஒரு சரி இருங்க நாங்களே பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே கதாபாத்திரங்கள் என்ன பண்றாங்கன்னா திருப்பி எனக்காகன்னு கஞ்சி வைக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, இந்த நான்வெஜ் யூஸ் பண்ண கரண்டியை யூஸ் பண்ணாம, சட்டியை யூஸ் பண்ணாம வச்சு அவங்க ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப பார்த்து எப்படின்னா, இன்ன வரைக்கும் நிறைய பேர் எனக்கு கஞ்சி சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க, ஆனா இவன் மாதிரி ஒருத்தன் கஞ்சி கொடுத்ததே இல்லை. அவ்வளோ பக்குவ பார்த்து, அவ்வளோ பர்ஃபெக்டா அதை பார்த்து அதை ஒரு இதில் போட்டு கொடுக்குறாங்க. இவங்க கூட நின்னவங்க அழுதுட்டாங்க. அதை வீடியோ எடுக்காம விட்டுட்டோம். ஏன்னா அவங்க போய் நின்று அவங்க பேசின விதமும் ஒரு 2 செகண்ட்ல அவங்களோட சேஞ்ச் ஓவரை எங்களால் பார்க்க முடியல. அப்போ அவருக்குள்ள நின்னார்ல அவங்க 2 பேரும், குரு ஏதோ அதிசயம் பண்ணிட்டாரு. குரு அதிசயம் பண்ணல, குருக்குள்ள இருக்கிற காற்று தான் அதிசயம் பண்ணுச்சு. இதுதான் சித்துங்கிறாங்க நம்ம ஊர்ல. அப்ப இந்த சித்துங்கிறத மேஜிக் மாதிரி பண்ணக்கூடாது, இந்த காற்றை வச்சு தேவைக்கேற்ற மாதிரி கரெக்டா பண்ணணும். அப்ப அவனுக்குள்ள ஓடின காற்று என்னையும் தெரியாது, அவனையும் அறியாது, அவனுக்குள்ள வேற மாதிரி ஓடுது. இப்ப என்னுடைய நல்ல தன்மை உள்ள காற்று அப்படியே போகும்போது அவன் மனம் அப்படியே லயப்பட்டு அவங்க ஆப்போசிட்ல சொல்றத உள்வாங்குறான். திருவண்ணாமலை சாமி, குரு, கஞ்சி, இருங்க நான் பண்றேன். அப்ப அதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை சாமி இதெல்லாம் உள்வாங்க முடியல, காற்று இப்படி ஓடுது. இதேதான் உங்க லைஃபுக்குள்ள, ஆணோ பெண்ணோ எத்தனையோ வகுப்புல நான் சொன்னதை உங்களால உள்வாங்க முடியல, கேட்க முடியலன்னா காற்று இப்படி இப்படி ஓடும். அப்படி இப்படி ஓடுனா நீங்க 50 வகுப்புக்கு வரணும்னு முக்கியம் இல்லை, புரியுதுங்களா? அந்த காற்று தான் ரொம்ப முக்கியம். பெரியவங்க நுட்பமா, நீ என்ன சாமின்னு பார்த்து தோத்து போற அப்படின்ட்டாங்க. என்ன கடவுள் பட்டம் கொடுக்காத, குரு பட்டம் கொடுக்காத, சிவன் பட்டம் கொடுக்காத, அவதாரம்னு சொல்லாத, கருப்பைக்கே போகாதது ஒரு காற்று, கருப்பைக்கு போறது உயிர் துளி. காற்று என்னன்னா மனதையும் மூளையையும் ஒரு அற்புதமா பணி செய்ய வைக்கக்கூடிய ஒரு டூல். அப்ப இந்த மாதிரி ஒரு எண்ணற்ற லைஃப்ல எண்ணற்ற பணியை நான் நிறைய இடங்கள்ல பண்ணியிருக்கேன், நிறைய இடங்கள். அப்ப நிறைய இடங்கள்ல மனிதர்கள் என்ன மாதிரி ஒரு ஆளை கோவில்லையோ பிற இடங்கள்லையோ மார்க்கெட்லையோ அவங்க பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறாங்கன்னா அந்த காற்று தன்மை வேற.
அப்போ உங்களுக்குள்ள இங்க இருக்கிற எல்லாம் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அந்த காற்று கிடைச்சிச்சுன்னா நீங்க படிக்கிற படிப்பு இருக்குல்ல, படிக்கிறது இருக்குல்ல, 3 மணி நேரம் படிக்கிறத 15 நிமிஷத்துல படிச்சு தூக்கி போட்டுரும். ஏன்னா அந்த காற்று என்ன பண்ணுன்னா அப்படியே வந்து ஸ்கேன் பண்ண வச்சு ஸ்டடி பண்ண வைக்கும், போக்கஸா அப்படி பண்ண வச்சிடும். ஒரு விஞ்ஞானி, ஒரு எம்பிபிஎஸ், ஒரு எம்டி படித்த டாக்டருக்குலாம் என்னன்னா, இந்த பிரெயின் இருக்குல்ல, இந்த பிரெயின் வந்து இப்போ ஒரு குத்துச்சண்டை வீரருக்கு எப்படி இருக்கணும், உடல் பலமா இருக்கணும், அதானே வீரம். இப்போ ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கு அப்படித்தானே இருக்கணும். ஆனா அதெல்லாம் இருக்கக்கூடாது. உண்மையான வீரங்கிறது எதுனா பிரெயின் வீரமா இருக்கும். அந்த பிரெயின் வந்து என்னன்னா, நம்ம சின்ன வயசுல நம்ம வீட்டில் இருக்கிற 5 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, எல்லா குழந்தையும் பார்த்தீங்கன்னா குரு பேசுறதோ இல்லை கோயிலுக்கு போறதோ இல்லை சொந்தக்காரங்க வந்திருக்கும் போதோ இவங்க வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. அப்படி இப்படி ஓடுவாங்க, ஒடியாருவாங்க, உட்காருவாங்க. இதெல்லாம் ஏன் சேட்டை பண்ணாத அப்படி இப்படிங்களா? இதெல்லாம் என்ன ரீசன்னா, அந்த பிரெயின் வந்து ஸ்டெடியா உள்ள உட்காரல. அப்ப இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, அதான் சித்தம்ங்கிறாங்க. அப்ப சித்தம் வந்து இன்னும் தயாராகல. அப்ப சித்தம் வந்து கலங்குன மாதிரி நிக்குது குழந்தைங்களுக்கு. அப்ப அந்த பிரெயின் வந்து அப்படி போய் உள்ள போய் உட்கார்ந்துச்சுன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும், அப்பா வர்றாங்க ஏதாவது பண்ணோம்னா அடிப்பாங்க அப்படின்னு அப்படியே அமைதியா இருக்கும். அப்ப சித்தி வர்றாங்க நம்மளை வந்து தப்பானவங்கன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு அது அமைதியா இருக்கும். அப்ப நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம், அந்த சிறு குழந்தைங்கள்லாம் கடவுளோட ஏன் ஒப்பிடுறாங்க குழந்தைங்கள அப்படின்னா, அந்த பிரெயின் வந்து ஏர்ல இருக்கும், அந்த லாக் ஆகாது, போய் அந்த மூளையில போய் லாக் ஆகாது, உட்காராது. அப்ப வெளியில அப்படி நிற்கும் போது என்ன ஆகுனா, அந்த குழந்தைங்களால எதையும் கான்ஸ்டன்டா ஸ்டடி பண்ணி செய்ய முடியாது, ப்ராப்பரா யோசிச்சு செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப அம்மா கஷ்டப்பட்டுருவா, அம்மா எது கஷ்டப்படுவா, இப்ப இந்த 2 குழந்தை இருக்கு, கீழே விழுந்துட்டா அந்த 2 குழந்தை அழுவுறதுக்குள்ள அம்மா அழுதுருவா. அப்ப அந்த குழந்தை கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிறத யோசிக்க முடியாததுக்கு காரணம் அந்த பிரெயின் போய் உட்காராம இருக்கு. அப்ப அது எப்போ உட்காருன்னா 8 வயசு 9 வயசு ஆகும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது growth ஆகும். அப்ப ஒரு மனிதனுக்கும் இங்க ஒவ்வொருத்தனுக்கும் வீரம் எதுன்னா, ஒரு ராஜராஜ சோழனோ, ஒரு பாண்டியனோ, இல்ல பிற மன்னர்களோ, பிற நீங்க பார்க்குற அறிஞர்களோ, வீரங்கிறது எதுனா பிரெயின் தான். அந்த பிரெயின் வந்து சென்த்தா பவரா இருந்தாதான் கை கால்லாம் அப்படி வாழை உருவும் போது அப்படி ஒண்ணு நிற்கும். அந்த உருவுற செக்டர் எப்படி வரும்னா பிரெயின்ல இருந்து வரணும். அப்ப அந்த மூளை மனம்லாம் எப்படி இருக்குன்னா, அப்படி சொன்ன மாதிரி நிக்கணும். இப்போ ஒரு போக்கஸ் அப்படின்னு இருக்குல்ல, புருஸ்லி. இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஒரு வாழ்வியல்ல இருக்கிறவங்க யாரு, சைனாவில் இருக்கிற அந்த கலைகளை கற்றுக் கொடுத்த அந்த போதிதர் மாதிரி இவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் எதை செஞ்சாங்கன்னா, ஒரு சுவாசத்தை கரெக்டாக சீராக அவனுக்குள்ள செலுத்துறதுக்கு வாய்ப்பை வச்சுட்டு மனதையும் மூளையை போக்கஸாக வச்சாதான் அந்த குரு சொல்றது உள்ள போய் இறங்கும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், அந்த கலையை ஒரு நிமிடத்துக்கு அது மாறும், லெஃப்ட் ரைட்டு மாறும். அப்ப ஒவ்வொரு லெஃப்ட் ரைட்டை மாறுறத போக்கஸா நீங்க கவனிக்கணும். அப்ப எல்லா நரம்பும் வேலை செய்யும். அப்ப சுவாசம் சீரா இருந்தாதான் அதை வந்து கையாள முடியும். அப்ப அந்த கலையை வந்து அப்பதான் சித்தி பண்ணிக்கிட்டு ஒருத்தன் சின்ன ஒரு வினாடி இப்படி டைமிங் யோசிக்கும் போது இந்த நரம்புல குத்திடுவாங்க. இப்ப இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தனி நபர்களுக்கும் அந்த சுவாசத்தோட இம்பாக்ட் என்ன. அப்போ ஒரு மருத்துவர் நுட்பமா படிக்கிறாரு, மருத்துவம் பார்க்கிறாருன்னு இல்லை, அந்த சுவாசம் அவருக்கு இயற்கையிலேயே அந்த கிரகங்களா அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு விஞ்ஞானி அவ்வளோ பெரிய நுட்பமா பார்க்கிறாரு அப்படின்னா, அந்த சுவாசத்தை நீங்க உங்க சுவாசத்தையும் அறிவியலா அவங்க சுவாசத்தையும் செக் பண்ணி கூட பாருங்க, அந்த சுவாசம் ஓட்டமே தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? அப்ப நம்ம லைஃப்ல ஒரு ஞானியோட விஷயத்த, சுவாசத்தை நாடி பிடிச்சிங்கன்னாவே தெரிஞ்சிடும். என்னுடைய நாடியையும் பிடிக்க சொல்லுங்க, யாராவது நல்ல நாடி பார்க்குறவங்க உங்க நாடியும் பிடிக்க சொல்லுங்க. அப்ப அதுலயே தெரிஞ்சிடும் என் சுவாசம் என்ன மாதிரி ஓடுது, உங்க சுவாசம் என்ன மாதிரி ஓடுது. அப்ப இந்த சுவாசத்தினாலதான் என்னுடைய உரையோ என்னுடைய கவனம் உங்க மேல எல்லாத்து மேலேயும் இருக்கு. ஒரு இண்டிவிஜுவலா உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே என்னன்னா, உங்களை சார்ந்த ஒரு 7 பேருக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. நான் இங்க இருக்கிற அத்தனை பேத்துக்காக வந்திருக்கேன். இப்ப அத்தனை பேத்துக்காக ஒரே ஒருத்தர் வர்றாரு, ஆனா ஒவ்வொரு தனிநபரும் தனக்காக வர்றாங்க. அப்ப அதுக்கு ரீசன் என்னன்னா சுவாசம் தான். இதுல சுயநலம், உள்நோக்கம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதே சுவாசம் உங்களுக்குள்ள அந்த இயல்பா இருந்துச்சுன்னா, உங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு தன்மை கிடைச்சிச்சுன்னா, உங்களுடைய லைஃப் வந்து எண்ணில் அடங்க முடியாத பெரிய ஆளுங்க நீங்க.
அதான் 6ஆம் அறிவு 7ஆம் அறிவுன்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி எண்ணில் அடங்காத ஆளு. நீங்க ஞானி சித்தரு அந்த மாதிரிலாம் சாமியார்லாம் ஆக மாட்டீங்க. இந்த பிரில்லியண்டா ஆயிடுவீங்க, வேற மாதிரி போயிருவீங்க. இதை ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ நான் ட்ரை பண்றேன். காமம், பக்தி, இந்த மாதிரி இந்த மூட நம்பிக்கை, இந்த காலில் இதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்மளுடைய அடிப்படை என்ன? ஒரு குரு காலில் வேண்டாம், ஒரு குருக்கு பூ வேண்டாம், ஒரு குருவுக்கு காணிக்கை வேண்டாம். ஒரு குரு கிட்ட அவருடைய சுவாசம் அவருக்கு கரெக்டா இருக்கிறதுனால தான் அவர் குருவா இருக்கிறார். அவர் சுவாசம் கரெக்டா இல்லைன்னா அவர் குருவா இருக்க முடியாது. அதே சுவாசம் நமக்குள்ள கரெக்டா இருந்தா நீ ஒரு நல்ல தந்தையா இருப்ப, நீ ஒரு நல்ல தாயா இருப்ப. ஒரு நல்ல தந்தையா ஒரு நல்ல தாயா இருந்துட்டாவே நீ ஒரு குரு தான். புரியுதுங்களா? அப்ப நம்ம பண்டைய கால வரலாறுல எந்த பெண்ணும் தியானம் பண்ணல. 500 600 ஆண்டுகள் 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த பெண்ணும் தியானம் பண்ணல. ஆனா பர்ஃபெக்டா இருந்தா, ஒருத்தனுக்கு ஒருத்தி ஆசை கூட பட மாட்டாங்க ஒரு பெண்ணு. இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு பெண்ணையும் தன்னோட மனசாட்சியில் வச்சுக்க சொல்லுங்க. கணவனோட 30 ஆண்டுகள் நீங்க வாழ்ந்திருக்கலாம், ஆனா ஆசைப்படாம வாழ்ந்தீங்கன்னு சொல்லுங்க. பிற ஆணையும் நீங்க ஆசைப்படல அப்படின்னு எந்த பெண்ணாவது சொல்ல முடியுமா? தப்பு பண்ணல, அவ்வளவுதான். எந்த ஆணாவது என் மனைவியை தவிர யாரும் ஆசைப்படணும்னு சொல்ல முடியுமா? அதுக்கு ஒரே ரீசன், காற்று தான். அப்ப அந்த காலகட்டத்துல ஒரு பெண்ணு இன்னொரு ஆண் ஆசையப்படல. காரணம், அவளோட காற்று அவ்வளவு பெரிய சீரா இயங்குனுச்சு. அவரும் பர்ஃபெக்டா இருந்தார். இப்ப வள்ளுவன் வாசகி அப்படின்னு சொல்றது வெறும் பேர் இல்லை, வெறும் எழுத்து இல்லை. நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு அந்த திருவள்ளுவரையோ அவங்க மனைவியோ அவங்க வேற புரிதல்ல பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, மேடை பேச்சு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப ஒரு வள்ளுவன்னா யாருன்னா, இந்த மாதிரி ஒரு எழுத்து வராது. அந்த எழுத்து ஏன் வருதுன்னா காற்று. அப்ப அவரு கூட பணிவிடை செய்யறவங்க யார் செய்யறாங்கன்னா, ஒரு சீரா ஒரு காற்று இருந்தாதான் அவருக்கு ஏற்ற மாதிரி பணிவிடை செய்ய முடியும். இப்ப என் கூட இருக்கிறவங்க எல்லாம் நான் தினந்தோறும் இப்படி இந்த தவளை தவும்ல அந்த மாதிரி தவிக்கிட்டே இருக்கிறேன். ஏன் தவறுனா, என் கூட இருக்கிறவங்கள்ட்ட அந்த சீரா காற்று இல்லை. அப்ப ½ ஒருக்கா அந்த லோ வோல்டேஜ்ல நல்லா வந்து போகும்ல, அப்ப என்கிட்ட இருக்கும்போது அந்த காற்று கிடைக்குது அவங்களுக்கு. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு சீர்னஸ் கிடைச்சு ஒரு வேலையை வேற மாதிரி பண்றாங்க. கொஞ்சம் நவுந்தோன்னா நம்ம ஐயா ரைட்டு தான், அப்படிதான் அப்படிதான் அப்படி ஏதோ ஒண்ணு அப்படி ஒரு மாறுறாங்க. அதுதான் காற்றோட போக்கு, காற்றோட தன்மை. அப்ப நீங்க இந்த உலகம் முழுக்க சிவன் மற்ற கடவுள் இந்த மாதிரி ட்ரெடிஷனுக்குள்ளெல்லாம் நம்ம போய் ஆய்வு பண்ணோம்னா மிஸ் ஆயிடுவோம். இப்ப நம்மளுடைய லைஃப்ல பிறந்துட்டோம், ஒரு நாள் கண்டிப்பா இறப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கலாம். அந்த இறப்ப எப்படி இவங்க ஞானிகள் என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி கற்றுக் கொடுத்துருக்குறாங்கன்னா, அதை நீயே பாத்திர முடியுங்கிறாங்க, அதை நீயே உணர்ந்துட முடியுங்கிறாங்க. இந்த மாதிரி உனக்குள்ள இந்த காற்றோட வேகம் குறைய போகுது, இந்த காற்றோட தன்மை குறைய போகுது. அப்ப இந்த உடல்ல இருந்து இந்த உயிர் வெளியில ஏறதுக்கு வாய்ப்புகள் உருவாக போகுது, இல்ல இந்த உயிரை நாமளே வெளியில எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிற வாய்ப்புகளை இந்த காற்றோட தன்மையை ஒருத்தன் உணரும் போது அதை கண்டுபிடிக்கிறாங்கிறாங்க. அப்ப அவனுக்குள்ள அது மரணமாவே இருக்க மாட்டுது அப்படிங்கிறாங்க. அப்ப அவனுக்குள்ள அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லாம மாறி போகுதுங்கிறாங்க. அப்ப அவனுக்குள்ள சின்ன சின்ன மைனஸை, சின்ன சின்ன விஷயங்களை கூட இந்த காற்றை வச்சு அவன் எளிதா கடந்து போறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை தான் நான் பல்வேறுபட்ட ரூபத்துல மக்கள்கிட்ட இரவு பகல் பாராம என்னுடைய காணொளி முழுக்க பேசுறேன். இப்ப உங்களுக்கும் எனக்குள்ளேயும் என்ன ஒரு கனெக்ட்னா, கரெக்டா என்னை பிடிச்சிட்டீங்க, என்னை நோக்கி வர்றீங்க, என்னுடைய காணொலியை கேட்குறீங்க. ஆனா உங்களுக்குள்ள என்னன்னா, பிரதானமா என்னுடைய செயல் என்னவோ அதை நீங்க கொஞ்சம் விட்டுறீங்க. அது பிரதானமா என்ன அப்படின்னா, என்னுடைய செயல்பாடுகள்ல நான் எங்க இந்த பிரபஞ்சத்திலேருந்து மாறப்பட்டேன்னா, ஆசை அப்படிங்கிற ஒண்ணு எனக்குள்ள தோணும் போது அந்த நல்ல காற்று அந்த ஆசையை இல்லாம ஆக்கிடுது. அப்ப அந்த சூழல் உங்களுக்குள்ள நடக்கப்படணும். அப்ப நடக்கப்பட்டாதான் நீங்க ஒரு நல்ல சேஞ்ச் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப உங்களுக்குள்ள எப்பப்பெல்லாம் அது தோணுதோ, அப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப இயல்பா ஒரு குழந்தைய கமிட்மெண்ட் இல்லாம வளர்ப்பீங்கிற. ஒரு தாய் ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணும்னா, ஆசை இல்லாம வளர்க்கணும். அதுதான் பணிவிடைன்னு சொல்றாங்க, அதுதான் சேவைங்கிறாங்க, அதுதான் உண்மையான தாய்மைங்கிறாங்க. உண்மையான தாய்மை என்னன்னா, இது என் புள்ள, நான் இப்படிதான் வளர்ப்பேன் அப்படிங்கிறது தாய்மை இல்லை. அப்ப அந்த ஆசை ஒவ்வொரு தனிநபர்களுக்குள்ளேயும் அது வந்துட்டா அதுதான் நம்ம மாயை.
அதுதான் நம்ம வந்து மிஸ் ஆக போகிறோம், நம்ம வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுக்கு அதுதான். அப்போ லைஃப்பில் இதை தான் ஒரு குரு வந்து கஷ்டப்பட்டு போராடுற சொல்லி கொடுக்க போறாரு. அப்போ லைஃப்பில் நீ படி, ஆனால் படிப்பு ஆசைப்படாது. நீ வாழு, உன் வாழ்க்கையை ஆசைப்படாது. நீ கடவுளை வணங்கு, கடவுளை ஆசைப்படாது. நீ கணவனோட இரு, ஆனால் கணவன் ஆசைப்படாத. உணவு எடுத்துக்க, ஆனால் உணவு ஆசைப்படாது. இதுதான் விஷயம். அப்போ இதுக்கு ஒருத்தருக்கு ஒரு நாள் அவருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல சுவாசம் கிடைக்கிறத, அவர் அந்த இயல்பு தன்மைக்குள்ள அந்த சுவாசத்தை, அந்த விஷயத்தை அது உணர்ந்து அவர் கொஞ்சம் லைஃப்பில் நமக்குள்ள அந்த வடிவம் நடக்கும் அப்படின்னு அவருக்குள்ள பயணம் தொடங்கிருச்சுன்னா, ஒரு நாள் அவருக்கு அந்த சுவாசம் அதை விட்டு மிஸ் ஆக மாட்டார். இப்போ என்னோட லைஃப்பில் என்ன பெஸ்ட்டு என்ன கிடச்சிச்சுன்னா, என் கூட வந்த எல்லாருமே மிஸ் ஆகிட்டாங்க, ஆனால் இந்த காற்று என்னை விட்டு போகவே மாட்டேது. இதுதான் இப்போ நான் என்னுடைய சக்ஸஸுக்கு காரணமே அதுதான். அப்போ எனக்கு எதுவுமே வேண்டாம், புரியுதுங்களா? எதுவுமே தேவைப்படாது. ஏன் தேவைப்படாதுன்னா, அந்த காற்று உள்ளே வரும்போது நானே இல்லாமல் போயிடுறேன். அப்போ எனக்கு ஒரு பொருள் மேலே அந்த பற்று இல்லாமல் போயிடுது. ஒரு கடைக்குள்ளே போகிறேன், கடையை பார்த்தோன்னே பயங்கரமாக எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அழகாக இருக்குது. ஒரு இப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு காற்று உள்ளே வருது. அடுத்த நிமிஷம் அந்த கடையை பார்க்கும்போது கடையே இல்லாத மாதிரி இருக்கு. அப்போ உள்ளே போனவன் அப்படியே வெற்றிடமா அப்படி திரும்பி வர்றேன். அவன் 4 பேர் ஓடி வந்து, என்ன சார் என்ன வேணும், ஏன் போறீங்க இல்லை என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன், என்ன ஒன்று அப்படின்னு பண்ணுறேன். அவ்வளோதான். அப்போ அந்த காற்றோட என்ன பாருங்க, ஏன்னா எந்த பொருள் மேலையும் நீ ஆசை வைக்கிறதுக்கு மனம் இருக்கு, அங்கே மனம் வேலை செய்யுது. இது 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 வந்து லைஃப்ல எப்படி இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, உங்களை வந்து வணங்குறதுன்னு இல்லை, இந்த லைஃப்பை கொண்டாடிடுவீங்க. நீங்க உங்களை மாதிரி ஒருத்தரை நீங்க ஏன் அழுக போறீங்க, நீங்களே சொல்லுங்க. இப்ப உங்களை லைஃப்ல நீங்க தயவு செய்து அனாவசியமா அழுகுறீங்க. எவனுமே அடிக்கல, எவனுமே துன்பப்படுத்தல. ஆனா அந்த சோகம் நாளைக்கு ஏதோ ஒன்று ஆயிருமோன்ட்டு அட்வான்ஸாவே அழுகுறீங்க. ரொம்ப அட்வான்ஸா ப்ரிப்பேரா அழுகுறீங்க. நாளைக்கு வரப்போகுது சோகம், இன்னைக்கே அழுதுக்குவோம். நாளைக்கு தான் டிவி டேட் லாஸ்ட், ஆனா இன்னைக்கே அழுகுறீங்க. அப்ப ஒரு என்னன்னா, நீங்களே சோகத்தை அது வர்றதுக்கு முன்னாடியே கிரியேட் பண்றீங்க. அப்ப இதுக்கெல்லாம் ரீசன் வந்து இதுதான். அப்போ ஒரு குரு வந்து என்ன சொல்றாருன்னா, நீ வெயிட் பண்ணு, என்ன மாதிரி ஒரு விஷயத்த நான் ஒரு மந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன், அதை ஃபாலோ பண்ணு, என்கிட்ட இரவு பகல் பாராம அந்த காணொலியை கேளு. அதை கேட்கும்போது நான் தெரிய மாட்டேன், என் புகழ் தெரியாது, கடவுள் தெரிய மாட்டான். ஆனா அந்த காணொலியை குரலை கேட்க 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 டெப்தா உன்னோட லெஃப்ட் ரைட்டு சுவாசம் மாறும். இதுதான் விஷயம். காலைல 6 மணிக்கு நீ கேட்குற, நைட்டு 8 மணிக்கு கேட்குற, அந்த சுவாசம் லெஃப்ட் ரைட்டு மாறும். சந்திரன் சூரியன் அப்படியே மாறிக்கிட்டே வரும். அதில் ஒரு சேஞ்ச் ஓவர், அந்த வானிலையில் ஒரு எப்படி சேஞ்ச் ஓவர் நடக்குதோ அந்த மாதிரி உனக்குள்ள ஒரு சேஞ்ச் ஓவர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிகழும். அந்த அசைவு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். ஒரு அடர்த்தியான மேகத்துண்டு மாதிரி நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேஞ்ச் நடக்கும்போது உனக்குள்ள வேற ஒரு மாற்றம் இருக்கும். அப்போ நீ எங்கே மிஸ் ஆயிடுற அப்படின்னா, செயின் பண்ணுற தியானங்கிற பேரில் இடுப்பு நரம்பையோ எங்கேயோ கவனம் வச்சு தீவிரமான செயின் பண்ணும்போது அந்த நரம்பு வந்து தீவிரமாக விழிக்கும் போது சுவாசம் திருப்பி பயங்கரமாக தீவிரமாயிடும். அப்போ தீவிரமாகும் போது உனக்குள்ள என்ன பண்ணுன்னா, சக்தி வர்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அப்போ உனக்குள்ள யார் என்ன சொன்னாலும் தாண்டி அங்கே போகணுங்கிற அப்போ அதுதான் மேல் நோங்கிறதுங்கிறது. அப்போ அந்த மாதிரி மேல் நோங்கிருச்சுன்னா ஒரே நாளில் கடவுளை அடைய முடியாது. இப்போ சித்தம் கலங்கிரும். அப்போ இந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த பிரெயின் என்ன பண்ணுதுன்னா, உள்ளே உட்காந்துருக்கிற பிரெயின் அப்படியே வெளியில் வரும். அப்போ மைண்டு ஸ்டடியாக இருக்காது. இப்போ நிறைய பேரை நானே லிஸ்ட்டு போட்டு பிரித்து நான் உட்கார வச்சிட்டோமா, யாராருக்கெல்லாம் பிரெயின்லேருந்து அப்படி அதுலேருந்து அந்த வேலையில் வந்துருச்சுன்னு பிரித்து நானே கொடுத்துருவேன். இப்பயே கிளியராக கொடுத்துருவேன். உங்கள் டாக்டர் கொடுக்க முடியாது, நான் கொடுத்துருவேன். இப்போ உங்கள் வீட்டில் சண்டை, இதுதான் சண்டை. நீங்கள் சிங்க் ஆகலை, பொருத்தம் இல்லை, ஜாதகம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அந்த பிரெயின் உட்காந்துச்சுன்னா வர்ற ஒரு கணவனாக இருந்தால் கூட தந்தை மாதிரி பாப்பா ஒரு பொண்ணு. அப்போ அந்த பிரெயின் உட்காரும் போது இதுவாக சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அப்படி, ஏன்னா அந்த இதுவும் ஸ்டடி பண்ண முடியாது. இதுதான் முக்கியம். அப்போ என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா,
இப்ப நான் தியானம் பண்ணல, என்னுடைய பிரெயின் வந்து ஒரு சிவன் மாதிரி அப்படியே உட்காந்துருக்கு. அப்ப எனக்குள்ள என்ன ஆகுது, சுவாசமே தேவையில்லாம மாதிரி இருக்கு. இப்ப நான் அங்க சுவாசிக்க வேண்டியதில்லை. அப்ப அது என்ன பண்ணுதுன்னா சேகரிச்சு வச்சுக்கிச்சு, ஒட்டகம் தண்ணியை குடிச்சு வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிச்சு, அப்படியே உட்காந்துருக்கு. அப்ப ஸ்டெடியா இருக்கும்போது என்ன ஆகும்னா அது ஒரு தீர்க்கமா போக்கஸா பார்க்க வைக்கும். ஒரு லென்ஸ் வச்சு பார்ப்போம்ல, அந்த மாதிரி போக்கஸா கிளாரிட்டியா உங்களை ஒவ்வொருத்தரையும் அப்படி இன்ச்சு பை இன்ச்சா உங்களை போக்கஸா பார்க்க வைக்கும். நீங்க என்ன பார்க்கணும், நான் உங்களை பார்த்து அது இல்லை, ஒரு இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரையும் போக்கஸா பார்க்க வைக்கும். அப்போ ஒருத்தர் கிளாஸ் எடுக்க வர்றது, ஒருத்தர் பேச வர்றது, இந்த உலகத்திலையும் நல்லா வச்சுக்கோங்க, ஒரு பெரிய தியானம் பண்றவரால் பேசவே முடியாது. இது சத்தியம். 100 பேர் தியானம் பண்றாங்கன்னா 10 பேர் மட்டும்தான் இந்த மாதிரி உரையாட முடியும். 90 பேருக்கு இந்த பிரெயின்ல நிறைய மாற்றம் ஏற்படும். அப்ப அவங்களால அதிதீவிர சக்தி, அதிதீவிர அலைவரிசை இருக்கும். அப்ப அதுல அந்த பிரெயின் வந்து ஒரே தன்மையில் இருக்காது, அதனால அவங்களால பேச முடியாது. இந்த மாதிரி பேசுறவருக்கு என்னன்னா அந்த பிரெயின் சமாதியில் இருக்கும். அப்ப அதுதான் நிறுத்தி ஒவ்வொருத்தரையா நம்ம கண்காணிக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்ப இந்த மாதிரி இதைதான் வந்து சித்தம் கலங்காம சிவத்தோட பேசுறது, சிவமா மாறுறது அப்படிங்கிறது. சிவம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம பிரெயின் கலங்காம, ஒரு கோழி குண்டு மாதிரிங்க. இந்த கோழி குண்டு கலங்காம இருந்தா அதான் சிவம். புரியுதுங்களா? அப்ப ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அதான் சொல்லியிருக்கிறாங்கல்ல, அந்த அந்த மூளை வந்து ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம விஞ்ஞானிகள்லாம் மூளையை வச்சு கொண்டாடுறோம்ல, என்ன மூளைக்காரன்டா, என்ன வேலைக்காரன்டா அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப அதுதான் மெயின். அப்ப அந்த சித்தம் அது சின்ன கோழி, சின்னதா இருக்கும், கிளாண்டுன்னு சொல்றாங்கல்ல, அது வந்து கலங்கிடக்கூடாது. அதுதான் நம்ம நம்ம மக்கள்கிட்ட. அது எப்ப கலங்குதுன்னா நீங்க எப்பெல்லாம் ஆன்மீகம்னு தீவிரப்படுத்துறீங்களோ, எப்பெல்லாம் குருன்னு தீவிரப்படுத்துறீங்களோ, எப்பெல்லாம் உங்களை அறியாமலேயோ கோவத்துல ஒருத்தன் போய் சவுத்துல மோதிக்குவான்ல, அந்த மாதிரி கோவத்துல டம்முன்னு உட்காந்து அப்படியே நமச்சிவாயா நமச்சிவாயான்னு சொல்லும் போது அது 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 செய்னாகுது. அப்ப அதை வந்து செய்னாக என்ன ஆகுதுன்னா அது அப்படியே அதோடைய இடத்த விட்டு அந்த டைரக்ஷனை விட்டு விலகுவாங்கல்ல, அந்த டைரக்ஷனை விட்டு அப்படியே விலகும் போது அதோடைய பொலிவை, அதோடைய தன்மையை அது இழக்குது. அப்ப அது என்ன ஆகிரும்னா, இப்ப மனைவி இருக்கிறா, ஒரு கணவன் இருக்கிறான். மனைவி தியானம் பண்ண மாட்டா, கணவன் தியானம் பண்ணுவான். நிறைய வீட்டுல சண்டை வந்துடாம, நான் ஒரு உண்மைக்காக விளக்குறேன்ப்பா, உண்மையிலேயே எங்க வீட்டுல இப்படிதான் இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்லி அதை வேற ஒரு டிஸ்கஷனுக்கு ஏற்படுத்திடாதீங்க. நான் ஒரு நல்ல நோக்கத்துக்காக இதை சொல்றேன். உங்க வீட்டுல எல்லாம் அப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியுது, எனக்கு உங்களை வச்சு நான் சொல்லலப்பா, இதோடைய ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஏன்னா நான் என்ன வச்சே சொல்லிக்கிறேன். நான் இருக்கிறேன், என்னோட மனைவி இருக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேத்துக்குள்ள எங்களுக்குள்ள என்ன இருக்கும்னா, இப்ப என்னுடைய அந்த பிரெயின் வந்து அப்படியே மௌனமா இருக்கு. அவங்களுடைய பிரெயின் வந்து என்னன்னா அது வந்து அங்க லேண்டிங்ல இருக்குல்ல, அவங்களுடைய ஆசை இதெல்லாம் என்ன பண்ணும்னா அது செட்டில் ஆகாது. அது இந்த இறை தேடும்ல, கோழி இறை தேடி பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இறை தேடுற மாதிரி அது ஒரு மூவ் பண்ணும். அது மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது வந்து ஏதாவது எதிர்பார்க்கும். அப்ப அது வந்து நம்ம கிட்ட ஒண்ணு எதிர்பார்க்குது. இது வந்து மௌனமா அது என்ன எதிர்பார்க்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா அது என்ன எதிர்பார்க்குங்கிறது இவருக்கு இங்கன்னு தெரியும்ல, அவருக்கு தெரியுது. ஆனா அது வந்து அதை தாண்டி ஒரு நாள் கிடையாது, நான் சாகுற வரைக்கும் இதே மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேங்க. அப்ப அவருக்குள்ள அதை வந்து டிஸ்கஷனா பண்ணா சண்டை வந்துடும். இப்ப நான் டிஸ்கஷன் பண்ணீங்களே, மனைவிக்கு நமக்கு கருத்து வேறுபடும். அப்ப இது மேயும், இந்த கோழி நைட்லயும் மேயும், தூங்க போகாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப நான் என்ன பண்றேன்னா அந்த கோழியை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அதே மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுறேன். புரியுதுங்களா? அது ஒரு நாள் டயர்டாகி தூங்கிடும்னு எனக்கே தெரியும். அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் நாகஸ்வரத்தை கூட்டிக்கிட்டே இருக்கணும். நான் இருக்கிறேன், பின்னாடி இருக்கிறேன், ஒன்றும் இல்லை இருக்கிறேன். அப்படிதான். இப்போ தியானம் இருக்கு, எல்லாம் பயணம் இருக்கு, ஆனா இல்லறமும் இருக்கு. அப்ப அட்மாஸ்பியர்ல நான் இருக்கேன், எங்கேயும் போகல, சாமியார்லாம் ஓடி போகல, இங்கதான் இருக்கிறேன் அப்படிங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய ரிஸ்கியா இருக்கும் பாருங்க. அப்ப அவங்களுக்குள்ள அது உள்ள அப்படி உட்கார்ந்துருந்தா அவங்க என்ன மாதிரி பார்ப்பாங்கன்னா, இவர் நம்ம புருஷனே கிடையாதுன்னு. இதுதான் சாரதா ராமகிருஷ்ணரை பார்த்தாங்க. அந்த பிரெயின் அப்படி உட்கார்ந்தோன்ன, அப்படி பார்த்தோன்ன இவர் வந்து அப்படியே நட்சத்திரமா தெரியுது அவர் ஆப்போசிட்ல.
அப்படி வால் நட்சத்திரமா தெரியறாரு. அங்க மனுஷனாவோ கடவுளாவோ காளியாவோ தெரியல, ஒரு ஸ்டாரா தெரியறாரு. ஒரு ஸ்டார்கிட்ட போய் ஒரு பொம்பளை போய் கட்டி பிடிக்கலாமான்னு சொல்லுவாளா பொண்டாட்டி? சொல்லுங்க நீங்க. ஏன் நடக்குமா? நடக்க. அவ்வளவுதான் விஷயம். அப்ப அவங்க லைஃபுக்குள்ள என்னன்னா ஒரு பிரமாதமான ஜேர்னி, ஒரு பிரமாதமான வரலாறு. அப்ப அது பிரமாதமான வாழ்க்கைய அது மாறுனுச்சு. அப்ப லைஃபுக்குள்ள உங்களுக்குள்ள எல்லாம் செயின் பண்ண 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 உங்க பிரெயினோ உங்க மனமோ வேற வேற மாதிரி மாறும். அதை ரொம்ப பண்ணக்கூடாது. ஒரு குருங்கருடைய ரோல் என்னன்னா, நீ அடிபட்டு இருக்கிற, உனக்கு மருந்து கொடுக்கறது என்னோட வேலை. மருந்து நான் தான் கொடுக்கணும். நீ என்ன மீறி எடுத்துக்கிட்டேன்னா நீ ஹெவி டோஸ் போட்டுருவ. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு லிமிட்டடா கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, நீ எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன மாதிரி என்னுடைய உரையையோ கேட்டு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் ஹெவியா மருந்து எடுத்தனா நரம்பு மாறும். அப்ப காற்றோட தன்மை மாறும். அப்ப நீ காசிக்கோ ரிஷிகேஷுக்கோ போகும்போது, இல்ல வேற இடங்களுக்கு போகும்போது, வேற புத்தகம் வாசிக்கும் போது, அதுல என்னுடைய அலைவரிசை மாதிரி இருக்காது. இப்ப என் காற்று என்னன்னா, ஒரு மெல்லியமாக அது என்ன லெவல்ல உனக்கு போனா உன்னை இல்லறத்துல டிஸ்டர்ப் பண்ணாம வச்சுக்கணுமோ அந்த மாதிரி என் காற்று. இப்ப நீ கொஞ்சம் விலகி போயிட்டான்னு வச்சுக்குவ, குண்டலினி சக்தியிலேயே கொஞ்சம் வேற மாதிரி தீவிரமா இருக்கிற ஆளுகிட்ட போயிட்டான்னு வச்சுக்குவ, வாழ்க்கையே வேண்டாம் இல்லறம் வேண்டாம்னு ஓடியாந்துருவேன். அப்ப நீ சமயத்துல இங்க இருக்கிற நிறைய பேர் என்னன்னா, சில கோவிலுக்கு போறதோ, சில சீவசமாதிக்கு போறதோ, சில ரிப்பீட்டடா வெவ்வேறு குருமார்களை மாறும்போது உங்களுக்கு பல்வேறுபட்ட காற்றுகள் கிடைக்கும் போது லைஃப்ல கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க இல்லறத்தை வெறுக்கிறீங்க, குடும்ப வாழ்க்கையை வெறுக்கிறீங்க. அப்ப இது தடையா இருக்கு நமக்கு லைஃப்ல. நமக்கு ஏற்ற மாதிரி இது இல்லை. அப்ப முழு டைம் நம்ம ஆன்மீகத்துக்குள்ள இறங்கணும், குதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கூட நிறைய பேருக்கு வருது. ஒரு ஆணுக்கும் வருது, ஒரு பெண்ணுக்கும் வருது. அப்ப இதுக்கு ரீசன் என்னன்னா அந்த காற்றோட தன்மை தான். இப்ப நீங்க நினைச்சுக்கிட்டீங்க நமக்கு ஒரு சக்தி வந்துருச்சு, அந்த சக்தியை புரிஞ்சுக்கல ஆப்போசிட்ல இருக்கிற அம்மா மனைவின்னு. இது சக்தி கிடையாது, நரம்போட பிரச்சனை. இப்ப நரம்பியல் டாக்டரை கூட இதை கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, 2-3 ஊசியை போட்டுவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கங்க நிறுத்தி போடுவாங்க. அப்ப ஏர் லாக் மாதிரி ஆக்கிடுவாங்க. இப்ப என்னன்னா, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னு வச்சுங்களேன், இந்த குண்டலினி சக்தியில நரம்பு பாதிக்கப்பட்டது, இடுப்புலேருந்து ஏதாவது விஷயம், கழுத்து சம்பந்தமா பிரச்சனை, இந்த தியானத்துல ப்ராப்ளம் போனா அவங்க அங்கங்க என்னன்னா அதை செட்டில் பண்ணி விட மாட்டாங்க, அதை லாக் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப இதுதான் ப்ராப்ளமா நிறைய இடங்கள்ல இருக்கு. அப்ப எப்பயுமே எனக்குள்ள இருந்து சொல்றது, உங்களுக்குள்ளேயும் சொல்றது, இந்த பிரபஞ்சம்ங்கிறது, இந்த தேடுதல்ங்கிறது ஒரு ஒரு அது ஒரு 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 தன்னெழுச்சியா வளர்றது இயற்கையா வளரணும். அப்பதான் நீங்க உயர்ந்த சக்தியை பார்க்கணுங்க. இந்த காற்று என்னன்னா போக 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 எப்படி மேல போக போக காற்றே இல்லாம போயிருது இல்ல, அந்த மாதிரி தியானம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக 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 என்ன ஆகும்னா உங்களுடைய உடல் என்ன ஆகும்னா அப்படியே ஒரு மின்சார தன்மைகள் அதுல உடலுக்குள்ள அது உள்ள வந்துடும். அப்ப உடல் பயங்கர வைப்ரேட் ஆகுற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். அப்ப அந்த மாதிரி உடல் முன்னாடியே ப்ரீ பிளானா ஒரு குரு என்ன பண்றாருன்னா, ஒரு இல்லறத்துல இருக்கிற ஆணையோ பெண்ணையோ 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் தயார் பண்றாரு அந்த உடலை. அவங்க இல்லறத்திலேயே இருந்துகிட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு இயல்பா இந்த மாதிரி தியானத்தை, இந்த மாதிரி வாழ்க்கையை அவங்க கடக்க 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 அப்ப அவங்க உடலுக்குள்ள கொஞ்சம் உடல் செட் ஆகுது, உடல் கொஞ்சம் ரெடி ஆகுது. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு உயர்ந்த செயல் வர 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 காற்று அவங்களுக்குள்ள அது என்ன வந்தாலும் பாதிப்பா இல்லை, அப்ப சைடு எஃபெக்டா இல்லை. அப்ப ஒரு ரிலாக்ஸா போய் ஒரு இடத்துக்குள்ள சில செயலை பார்க்கறாங்க. அப்ப அவங்க வீட்டிலேயே என்ன ஆகுதுன்னா அங்கேயே ஒரு பேஸ் கிடைச்சு நீங்க போங்க இறைவன்ட்ட அப்படிங்கிறது அவங்களே சொல்லாம கொஞ்சம் ஒதுங்குற மாதிரி ஒரு ட்ராக் உருவாகும், ஒரு சூழல் உருவாகும். அதுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். இப்ப நீங்க அது விவேகானந்தருடைய அம்மா பிடிச்சு போய் தன்னுடைய குழந்தைய தாரவாத்து கொடுக்கல. ஒரு ஸ்டேஜில் அந்த அம்மாவே விலகுறாங்க. அந்த ஸ்டேஜ் விலகிறதுக்கு காரணம் என்னன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேஜிக் எல்லாம் கிடையாது. விவேகானந்தருடைய காற்றோட தன்மை அடர்த்தி ஆக 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 அவங்கள சுற்றி இருக்கிற இந்த மாயைன்னு சொல்லக்கூடிய இருக்கங்கள்ல இந்த ரெகுலர் மனிதர்கள்லாம் அவங்களாம் கொஞ்சம் அப்படியே விலகுவாங்க. அவங்க ஆசைப்படுவாங்க, ஆனா இவரோட டிராவல் பண்ண முடியாது. இப்ப அவங்க அம்மாவுக்கு தான் மகனுக்கு சமைச்சு கொடுக்கணும், தான் மகனோட இருக்கணும்னு நிறைய இருந்திருக்கும். ஆனா இவருடைய growth இருக்குல்ல, இவருடைய காற்றோட தன்மை இருக்குல்ல, அப்ப அவங்க அம்மாவோட டிராவல் பண்ண முடியாது.
அப்ப இதுக்கு தான் உங்கள்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீ நல்லா படிக்கிற, நல்ல குருவுக்காக பக்தியா இருக்கிற, நல்ல மந்திரம் சொல்ற, நல்ல தியானம் பண்ற, ஆனா உன்னுடைய அந்த growth வளர்ச்சி குருவோட இருக்க முடியல. அந்த குருவோட போய் அந்த மிங்கிள் ஆகி டிராவல் பண்ண முடியாததுக்கு காரணம் இதுதான். அப்ப நீ இன்னும் வெயிட் பண்ணி அதை இன்னும் ஒரு நல்ல தன்மைக்கு மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை நிதானமாக அதை எடுத்துகிட்டு வரணும் அப்படிம்பாங்க. இப்போ நமக்குள்ள இந்தியாவில் என்ன ப்ராப்ளம் இருக்குது எல்லா ஆசிரமத்துலன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிறத இன்னும் வெளியில் கொண்டு வர்றதுக்காக எல்லாரும் போராடும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு வேகம் இருக்குது, அந்த வேகத்தை ஆப்போசிட்டில் இருக்கிற நான் பயன்படுத்திக்கிறேன். நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா வளர மாட்டீங்க, இன்னும் பயிற்சி பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க அப்படிங்கும்போது அது வேகமாக வளரும். ஆனால் உன்னுடைய கடமையை விட்டு நீ ஓடிக்கிறது. அப்போ உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ மாட்ட. அப்போ உன்னுடைய மனைவியோ உன்னுடைய குழந்தையோ நீ உனக்குன்னு இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, அதெல்லாம் மாறிடும். இப்போ ஒரு மனிதனுக்குள்ள அந்த லைஃப் ஸ்டைலு மாறணும், அது அதுவா நடக்கணும். அவ்வளவுதான் விஷயம். நீங்க தியானம் பண்ண எல்லாருக்குள்ளேயும் பாருங்க, இல்ல உங்க வாழ்க்கையிலையும் பாருங்க, நீங்க திரும்பி மட்டும் பாருங்க. 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் அப்படியே ஒரு எப்படி நடந்துச்சுன்னே தெரியாத மாதிரி இருக்கும். எப்படி இதெல்லாம் கடந்து வந்தோம் அப்படின்னு தான் நமக்குள்ள தோணும். ஐயோ, நம்மளாங்க அப்படி கடந்து வந்தோம், இவ்வளோ மோசமான வாழ்க்கையா இருந்திருக்கிற அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி தான் தியானத்துல ஒரு கொடூரமான ஒரு சூழல்லேருந்து கடந்து திரும்பி பார்க்கும்போது நம்ம ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம். திரும்பி பார்த்தா நம்ம வந்த பாதைகள் வேற மாதிரி இருக்கும். அதே தான் உங்க எல்லாருக்குள்ளேயும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்ப ஒருத்தரை வேகப்படுத்தக்கூடாது. நம்ம நெல்லரைக்கிற மிஷின் கிடையாது, அரிசி மிஷின் கிடையாது, ஒரு ஆலையில போட்டு அரைக்கிற மிஷின் மாதிரி ஒரு மனிதரை இப்படி பயன்படுத்தக்கூடாது. ஒரு மனிதருக்கு லட்சியம் இருக்கலாம், ஒரு மனிதருக்கு கொள்கை இருக்கலாம், ஒரு மனிதருக்கு வெறி இருக்கலாம். ஆனா கடவுளை அடையிறதுக்கு வெறி சொரியெல்லாம் இருக்கக்கூடாது. இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. அங்க வெறி தேவைப்படாது. ஏன்னா வெறிங்கிறதே கடவுளுக்கும் கடவுளை அடைய முடியாதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? கடவுளை அடையிறதுக்கு வெறியெல்லாம் தேவைப்படாது, கடவுளை அடையிறதுக்கு லட்சியம்லாம் தேவைப்படாது. அங்க ஒரு ஒரு உயர்ந்த சிந்தனை தான் தேவைப்படும். அப்ப எப்படி இருக்கணும்னா, ஒரு 40 வயசு ஆளு ஒரு 5 வயசு குழந்தை மாதிரி இருக்கணும். புரியுதுங்களா?